ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. டாக்டர் வெளியே வந்தார். சுந்தரம் ஆர்வத்துடன் டாக்டர் முகத்தை பார்த்தார். டாக்டர் தன் அறையை நோக்கி வேகமாக நடந்தார். சுந்தரம் பின்தொடர்ந்தார். தன் அறைக்குள் நுழைந்த டாக்டர் எதிர் நாற்காலியை காட்ட சுந்தரம் அமர்ந்து கொண்டார். அவங்க நிச்சயமா பிழைக்க மருத்துவ ரீதியா வாய்ப்பில்லை. ஏதாவது மிராக்கல் நடக்கணும். அதிசயத்தை யார் மூலமாவது கடவுள் நிகழ்த்தினா உண்டு. எந்த நேரமும் மரணத்தை எதிர்பார்த்துக்கலாம். அதிகபட்சம் கெடு 5 நாள். வேண்டியவங்களுக்கு நீங்க சொல்லிக்கலாம். சுந்தரம் பேசவில்லை. அந்த அம்மாவோட பிள்ளை எங்க? சாரி டாக்டர், கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு எவளாவது எவ மடியிலையாவது படுத்து கிடப்பான். அவனாலதான் இந்த அம்மா இந்த நிலைக்கு ஆளானாங்க. புருஷன் சாகும்போது பிள்ளைக்கு 4 வயசு. அவர் அற்புதமான மனுஷன். எந்த கெட்ட காத்தும் தன்னை நெருங்க விட மாட்டாரு. நெருப்பா வாழ்ந்தாரு. எப்படி உழைச்சாரு எப்படி உழைச்சாரு. லட்சக்கணக்கா சம்பாதிச்சாரு. பாலா போன ரத்த புற்றுநோய் அவருக்கு வரணுமா? போய் சேர்ந்தாரு. அத்தனையும் அந்த அம்மா தொல்ல. அவர் உயிரோட இருந்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போகாத அந்த அம்மா திடீர்னு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எப்படி தவிச்சு போனாங்க தெரியுமா? ஆனா தவிப்பும் சோர்வும் அதிக நாட்கள் நீடிக்கல. துக்கத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு வாசல்ல காலை வச்சுட்டா அந்த புண்ணியவதி. யாருக்காக? தன்னோட ஒரே பிள்ளைக்காக. என்ன மாதிரி உழைச்சா தெரியுமா? அவரை விட்டுட்டு போன லட்சக்கணக்கான சொத்துக்களை கோடிகளுக்கு மாத்துனாங்க. இவன் 16 வயசுல இருந்து கெட தொடங்கியாச்சு. 12 வயசுல இவன் வீட்டுக்கு போனா ஒரே ஆம்பளை இவனாத்தான் இருக்க முடியும். டாக்டர் அவரையே பார்க்க அந்த அம்மா மேலேயும் தப்பு இருக்கு. தன்னோட ஒரே பிள்ளைக்காக கோடிக்கணக்கில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய கவனிக்காம விட்டுட்டாங்க. எல்லாம் இவங்களை பார்க்கணும்னு ஆனதால அவனை பார்க்க முடியல. அவன் பாதை மாறி கையை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் அந்த அம்மா அதை உணர ஆரம்பிச்சாங்க. குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறது, வேசி வீட்டு ஆட்கள் இவனை தேடி வர்றது. என்ன பாக்கி? இந்த 4 வருஷமா அந்த அம்மா இவனால படுற அவமானங்கள் கொஞ்சம் இல்ல. அந்த வேதனை தாங்காம தான் படுக்கையில விழுந்தாங்க. நேர்ல அவனை கூப்பிட்டு கண்டிக்கலையா? செய்யாமலா இருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு பேசினாங்க. என்ன சொன்னான்? மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னான். என் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன், நீ யாரு என்ன கண்டிக்க? அப்படியா? அப்படின்னா கோடிக்கணக்கான இந்த சொத்துக்கள் உன்னை வந்து சேராது. இது பூர்வீக சொத்து இல்ல, உங்க அப்பா சுயமா சம்பாதிச்சது. இப்ப எனக்கு தான் சொந்தம். நான் இதை ஆதரவற்ற முதியோர் குழந்தைகள் இல்லத்துக்கு டொனேட் பண்ணிட போறேன். அப்படியா? செய். எண்ணி 3 நாள் என் பெணம் உன் கைக்கு கிடைக்கும். போய்விட்டான் குரு. முதல் நாள் அம்மா கவலைப்படவில்லை. 2வது நாள் லேசான பீதி. 3வது நாள் பயம். 4, 5ன்னு தொடர்ந்து குரு 8 நாட்களாக வீட்டுக்கு வரலைன்னு ஆனப்போ அம்மாவால தாழ முடியல. டென்ஷன்ல ரத்த அழுத்தம் தாறுமாறா எகிரி போலீஸுக்கெல்லாம் தகவல் சொல்லி பத்திரிக்கையில விளம்பரம் தந்து எதுக்கும் பதில் இல்லாம போக, சுந்தரம், என் பிள்ளை செத்துட்டானா? இல்லம்மா, அப்படி எதுவும் ஆயிருக்காது. சொத்துக்கள் மொத்தமும் உனக்கு தான். உடனே வான்னு ஒரு விளம்பரம் கொடுங்க. பொறுங்கம்மா. சுந்தரம், சொன்னதை செய்யுங்க. எனக்கு பணத்தை விட என் புள்ள தான் முக்கியம். விளம்பரம் வெளியில வந்த அன்னைக்கே ராத்திரி வீடுக்கு திரும்பினா. ஆனா 1 வாரமா அனுபவிச்ச அதிர்ச்சி அம்மாவை கணிசமா குலுக்கி இருந்தது. குரு நேரா வந்தான். சொத்துக்களை என் பேருக்கு உடனடியா மாத்தி எழுது. குரு, நான் சாகல, இப்போ உயிரோட தான் இருக்கேன். அதை பத்தி எனக்கு என்ன? விளம்பரம் பார்த்ததா வீட்டுக்கு வந்த, எழுது. உனக்கு என்னை விட பணம் தான் முக்கியமா? அதுல என்ன சந்தேகம்? நான் உன் அம்மாடா. ராயல் சல்யூட் வாங்கணும்னா பணம் தான் தரணும். உன்னை கொண்டு போய் கடையில விற்க முடியுமா? அம்மா அதிர்ந்து போனாள். டேய் டேய் குரு. ம் வக்கீல கூப்பிடு, எனக்கு பொறுமை இல்லை. குரு, நீ கெட்ட வழியில அத்தனை பணத்தையும் அடிச்சிடுவ. அதுவும் உன் கவலை இல்லை. பணம் என் கைக்கு வந்துட்டா நான் தான் கவலைப்படணும். சரி, இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, நாளைக்கே வக்கீல கூப்பிடுறேன். போய்விட்டான். சுந்தரம், இப்படி உட்காருங்க. சொல்லுங்கம்மா. அவர் காலத்துல இருந்தே விசுவாசமா எங்க கூட இருக்கிறவர் நீங்க தான். இந்த குடும்பத்தோட 30 வருஷ வரலாறு தெரிஞ்சவர் நீங்க. அம்மா, நான் சோர்ந்துட்டேன் சுந்தரம். பிள்ளைய நான் பெறல, ஒரு சுயநலக்காரனை பெத்துட்டேன். சுந்தரம், லாயரை வரவழைங்க. நாளைக்கே எல்லா சொத்துக்களையும் அவன் மேல மாத்திரலாம். எப்படியோ ஒளிஞ்சு போகட்டும். அவசரப்படாதீங்கம்மா. சுந்தரம், இனியும் நான் தாமதிச்சு அந்த ஆத்திரத்துல அம்மானு கூட பார்க்காம என் கழுத்தை இவன் நெரிக்க கூட செய்வான். பிள்ளை கையால செத்தேனா எனக்கு ஒருவேளை புண்ணியமா இருக்கலாம். ஆனா அவனை உலகம் பழிக்குமே. வேண்டாம். சுந்தரம் பேசவில்லை. சரிம்மா. அன்றிரவு படுத்த அம்மா மறுநாள் காலையில் சுய உணர்வே இல்லாமல் மயங்கி கிடக்க ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாள். டாக்டரின் பரிசோதனைகள், இதய துடிப்பு, நாடி சகலமும் மடு மோசமாக இருந்தது. ஆழமான அதிர்ச்சி உள்ளே ஊடுருவி விட்டதால் அது அம்மாவை வேரோடு சாய்த்து விட்டது. டாக்டர் சிகிச்சைகளை செய்தும் பலனில்லை. கம்பெனி கூட ஸ்தம்பித்து விட்டது. விவரம் தெரிஞ்சு குரு ஆஸ்பத்திரிக்கு கூட வரல. கிளவி போட்டா சட்ட ரீதியா சொத்துக்கள் என் பேருக்கு தானே வரும். அவனிடம் ஒரு எக்காலம் இருந்தது.
சுந்தரம் அவனை பார்த்து, தம்பி, உங்க அம்மா நாட்களை என்ன தொடங்கியாச்சு, வந்து பாருங்க தம்பி. என்னட்டும், நான் வரலைன்னா ஏக்கம் கூடும், சீக்கிரம் போய் சேரட்டும். இதுதான் டாக்டர் அவன். சரி, நெருங்கின சொந்தத்துல பொண்ணு ஏதாவது இருக்கா? எதுக்கு டாக்டர்? ஒரு கல்யாணத்தை இவனுக்கு செஞ்சு வச்சா? கல்யாணமா? இவன் தானே வந்து தாலி கட்டணும், மாட்டான். ரெண்டாவது, இவனை கட்டிக்க எந்த ஒரு நல்ல பொண்ணும் நிச்சயமா முன்வர மாட்டா. நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். வக்கீலை விட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லுங்க. அதுல மேற்படி சொத்துக்கள் மொத்தத்தையும் நீ அனாதை விடுதிக்கு மனப்பூர்வமா எழுதி வைக்கிறதா அமையணும். புரியல டாக்டர். அந்த அம்மாவுக்கு நினைவு வந்தப்போ அப்படி எழுத சொன்னாங்கன்னு சொல்லணும். சரி, என்ன லாபம்? ஆடி போவான். அம்மா செத்தாதான் தெருவுலன்னு தெரிஞ்சா திமிரு அடங்கும். அவனை இங்க கொண்டு வந்து நிக்க சொல்லும். அவன்கிட்ட நான் பேசுறேன். பேசி ஏதாவது அதிசயம் நடக்குதான்னு பார்க்கலாமே. சரி டாக்டர். சுந்தரம் குழப்பத்துடன் வெளியே வந்தார். பகுதி 2. அந்த பெண்ணிடமிருந்து விடுபட்டு எழுந்தான். உடைகளை அணிந்து கொண்டான். அவளும் கலைந்து கிடந்த தன்னை சரி செய்து கொண்டாள். நீ பிரமாதமா ஒத்துழைக்கிற. சுகம்னா எப்படியெல்லாம் அதை அடையலாம்னு கத்துக் கொடுத்த குரு நீ. அவள் அவனை பார்த்து சிரித்தாள். நீ அழகா இருக்க. எப்படி இப்படியான? என் புண்ணிய சரித்திரம் இந்த நேரத்துல அவசியம்தானா? கடையை கட்டுங்க. சரி, நாளைக்கு பார்க்கலாம். எங்க போற? பணம் தரல இன்னைக்கு? இப்ப கையில இல்ல, நாளைக்கு சேர்த்து வச்சு தரேன். இரியா. எதுல கடன் சொல்றதுன்னு இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? நான் உழைச்ச பின்னாலதான் ஊதியம் கேட்குறேன். பணத்தை வச்சுட்டு நகரு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ம். என்ன தேடி வர்ற உன்கிட்ட நம்பிக்கையா? சீக்கிரம், அடுத்த ஆள் வர்ற நேரமாச்சு. சத்தியமா என்கிட்ட பணம் இல்ல. இது இது இருக்கே. கழுத்துல கிடந்த செயினை விரல்களால் சுருட்டினாள். ஐயோ, இதுவா? இதை நான் கலட்ட மாட்டேன். நீ வெளியில போக முடியாது. செருப்படி படுவ. கூச்சல் போட்டு உன்னை படுத்தட்டா? ராத்தல்ல ஈடுபட்டதுக்காக போலீஸை வரவழைக்கணுமா? குரு கூசி போனான். வேண்டாம், நீ எதுவும் பேசாத. நான் தந்துடுறேன். நாளைக்கு பணம் தந்து மீட்டுக்கிறேன். செயினை அவிழ்த்து கொடுத்தான். 5 சவரன் தங்கச்சங்கிலி. குரு என்ற தங்க எழுத்துக்கள் ஆங்கிலத்தில். நான் வர்றேன். வெளியே வந்தபோது உலகமே இருண்டு கிடந்தது. கையில பணம் இல்ல. நேராக வீட்டுக்கு வந்தான். வீட்டில் வேலைக்காரர்கள் தவிர யாரும் இல்லை. சுந்தரம்தான் பணத்துக்கு பொறுப்பு. 4-5 இடங்களுக்கு டயல் செய்தான். சோர்ந்து போனான். சுந்தரம் வந்து விட்டார். அவசரமா 5000 ரூபாய் பணம் கொடுங்க. எதுக்கு? வேணும். இல்ல தம்பி, தர முடியாது. என்னது, முடியாதா? இது ஏன் சொத்து. அதை தர நீங்க யாரு? உன் சொத்து இல்ல தம்பி. என்னது? அலறிவிட்டான். உங்க அம்மா நிமிஷங்களை என்ன தொடங்கியாச்சு. திடீர்னு போகலாம். உயில் தயாரா இருக்கு. அவங்க விருப்பம் போல இதை நடத்தலாம். நோ, நான் தெருவில் நிக்கிறேன். அதுக்கு யார் காரணம்? அந்த ஆராய்ச்சி இப்ப தேவையில்லை. உடனடியா எங்க அம்மாவை நான் பார்க்கணும். எதுக்கு? எனக்கு வஞ்சனை செஞ்ச இந்த கிழவிய நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கத்தா? கேட்டா அந்த நிமிஷமே உயிர் போகும். போகட்டுமே. இருந்து எனக்கு என்ன லாபம்? உனக்கு லாபம் இல்லை, ஆனா மூளையும் இல்லை. சுந்தரம், இதோ பாரு குரு. நீ புத்திசாலியா இருந்தா நான் சொல்றத கேளு. சொத்து முழுக்க உன் பக்கம் திரும்ப காத்துரு. எப்படி எப்படி? பறந்தான். என்னோட எல்லா அவசரங்களையும் தற்காலிகமா ரத்து பண்ணிட்டு அம்மா பக்கத்துல போய் உட்காரு. உன் குரல், நெருக்கம், பிள்ளை பாசம், இந்த 3ம் ஒருவேளை அவங்களுக்கு சுயநினைவை மீட்டு தரலாம். அப்படி தந்தா உன் சாதுரியத்தால சொத்துக்களை உன் பேர்ல எழுதவை. அது நடக்குமா? தெரியல. ஒரு முயற்சி தானே. முனைப்பா செயல்பட்டா தானே முடியும். நான் வர்றேன். உன் அவசரத்துக்கு எதுவுமே ஆகாது. ஆனா பொறுமை வேணும். சரி, வாங்க. இப்ப வா. இதை பாருங்க. எனக்கு யார் மேலேயும் பாசம் இல்லை. பணம் வேணும். அதுக்காக வேஷம் போட நான் தயாராயிட்டேன். சுந்தரம் வெறுப்புடன் அவனை பார்த்தார். சரி வா. நீ எல்லாம் ஒரு மகன். இத்தனை நாள் உங்க அம்மா உயிர் வாழ்ந்ததே பெருசு. அவருடன் ஆஸ்பத்திரிக்கு வந்தான். டாக்டர் அறைக்குள் நுழைந்தான். டாக்டர், இவர்தான் குரு. அந்த அம்மாவோட பிள்ளை. வாங்க, உங்க அம்மாவை பார்க்க போலாமா? ம். மூவரும் நடந்தார்கள். அறைக்குள் நுழைந்தார்கள். அம்மா மருத்துவ உபகரணங்களுக்கு மத்தியில் கிழிந்த நாராக கிடந்தாள். அருகில் நெருங்கினான். அம்மா, அம்மா. அப்படி அவன் அழைத்தே பல மாதங்கள் ஆகிவிட்டது. வாய்விட்டு அம்மானு சொல்ல மாட்டேங்கிறான் சுந்தரம். எனக்கு மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? இதோ அழைத்து விட்டான். சுந்தரம், நீங்க வெளியில வாங்க. அம்மாவும் பிள்ளையும் தனியா இருக்கட்டும். அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். அம்மா, நான் குரு வந்திருக்கேம்மா. உன் குருமா? பல மாடுலேஷன்களில் அழைத்து பார்த்தான். அசைவே இல்லை. சலிப்பாக இருந்தது. சலிக்காத குரு. பணம் வேணுமானா நீ வேஷம் போட்டுத்தான் தீர வேண்டும். ஆனால் 3வது நாள் காலையில் சுந்தரம் எதிர்பார்த்த பலன் கிடைத்து விட்டது. அம்மா கண் திறந்தாள். பகுதி 3. அம்மா, நான் குரு வந்திருக்கேம்மா. 3 நாளா ராத்திரி பகலா இங்கதான் இருக்கேன். நீ கண்முழிக்க மாட்டியான்னு ஏங்குற. அம்மா கணிசமாக அதிர்ந்து போனாள். குருவா இப்படி பேசுறான்? அவனுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? டாக்டர் உள்ளே வந்தார். பரவாயில்ல, உங்க பிள்ளையாலதான் உங்களுக்கு நினைவு திரும்பி இருக்கு. ஆனா அதிகம் பேசி அலட்டிக்க கூடாது. குரு, நீங்க வெளியில இருங்க. சரி டாக்டர். குரு வெளியேற, அம்மா, நடந்ததை நான் சொல்றேன்.
நீங்க கவனமா கேட்டுக்கணும். ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்க புள்ள மனசுல உண்டாக்கணும்னு தான் இது மாதிரி ஒரு உயில் தயாரிச்சோம். அது அது காரணமா தான் உங்ககிட்ட உங்க மகனுக்கு இத்தனை பற்றுதலும் பாசமும். எல்லாமே வேஷம். சுந்தரம் அங்குதான் இருந்தார். அம்மா, குரு கையில முழு சொத்தும் போச்சுன்னா என்னாகும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக அவனை தெருவில் அலைய விட முடியுமா? வேண்டாம். இப்ப குரு கண்டிப்பா சொத்து பத்தி உங்ககிட்ட பேசுவான். அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நீ கல்யாணம் செஞ்சுக்கணும். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். தாத்தா சொத்து பேர பிள்ளைக்கு தான். நீ கார்டியன். அவன் ஒத்துக்க மாட்டான். இன்னும் முடியல. ஒவ்வொரு காசையும் செலவுக்கு எடுக்கும்போது நீயும் உன் மனைவியும் கூட்டா கையெழுத்து போட்டு தான் எடுக்கணும். அம்மா, நிஜமாவே ஒருத்தர் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டா கெட்ட குணங்கள் மறைஞ்சிரும். உங்க பிள்ளையோட பாதையை மாத்தி விட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இல்லையா? சரி, அவர் வருவாரு, பேசுங்க. குரு அனுப்பப்பட்டான். அம்மா சின்ன குரலில் சகலமும் சொன்னாள். சொல்லி முடித்தாள். குருவின் முகம் சிவந்து கிடந்தது. நரம்புகள் தாறுமாறாக கலைந்து கிடந்தன. பேசவில்லை. அம்மா கண்களை மூடிக்கொண்டாள். குரு சரையலென எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே வந்து விட்டான். சுந்தரம் பின்தொடர்ந்தார். ஏன் குரு, அம்மா தூங்குறாங்களா? என்னை சாகடிச்சிட்டு தான் அவ சாவா. குரு, என்ன பேசுற? பெத்த தாயை என்ன வார்த்தை சொன்ன? சொல்லாம என்னை தெருவுல நிறுத்தணும்னு திட்டம் போட்டிருக்கா அவ. ஏன், என்ன சொன்னாங்க? நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை பெத்துக்கணுமா? நான் நான் பேஸ்ட் வாங்க கூட என் பொண்டாட்டி கையெழுத்து வேணுமா? இதை விட ஒரு மகனை எந்த தாயால அவமானப்படுத்த முடியும்? குரு, நான் சொன்னா கேப்பியா? என்ன? சரின்னு சொல்லு. ஏயா, என்னை வாத்து மடையன்னு நினைச்சியா? அது இல்ல குரு. வர்றவள சாதகமா உன் பக்கம் திருப்ப உனக்கு தெரியாதா? சுந்தரம், இப்ப நீ கோவப்பட்டு உங்க அம்மா கிட்ட முறைச்சா ஸ்ட்ரோக் வரும், உயிர் போகும். பழைய உயிர்படி அனாதை இல்லத்துக்கு எல்லாம் போகும். ஓ நோ, நீ சம்மதிச்சிட்டா கிழவிக்கு சந்தோஷம் வரும். வக்கீல கூட்டிட்டு வந்து உயிரை எழுதிடலாம். சரி, நான் சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணைத்தான் நான் கட்டிப்பேன். பண்ணு. வாழ போறவ நீ. உன்னோட விருப்பம் போல நடத்து. இதோ பாரு, வேஷம் இல்லை இது. கிட்டத்தட்ட நிஜம். அதனால நிஜமான கல்யாணம் உனக்கு நடக்கணும். நீ தாலி கட்டணும் ஒரு பொண்ணுக்கு, புரியுதா? அப்புறம் அவ மூலமா ஒரு குழந்தையும் பிறக்கணும் உனக்கு. குரு தலையில் கை வைத்துக் கொண்டான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரிப்படுமா? என்ன, பேசல? சரி. மறுநாளே வக்கீல் வர உயில் எழுதப்பட்டது. விவரங்கள் எழுதப்பட்டன. பதிவு திருமணச் சான்றிதழ் வேண்டும். நாடகங்கள் நடத்தப்பட அனுமதி இல்லை. 2 வருடங்களுக்குள் குழந்தை பிறந்தாக வேண்டும். கேட்க கேட்க எரிச்சலாக இருந்தது. எப்படி இதை கையாளுவது? சட்டென சோபனாவின் ஞாபகம் வந்தது. அவளிடம் பணம் தராமல் செயினை விட்டு வைத்தது நினைவுக்கு வந்தது. அவளை பார்த்து பேச வேண்டும். ஒரு விலைமாது எனக்கு மனைவியாகிவிட்டால் அவளை வைத்து இந்த சொத்துக்களை நான் அடைந்து விடலாம். அம்மா சாகும் வரை கொஞ்சம் நாடகம் நடத்திவிட்டு இவளை மெதுவாக கலட்டி விடலாம். ஷோபா வியாபாரி. சம்பளம் பேசிவிட்டால், நியாயமாக நடந்தால் அதை மீற மாட்டாள். இப்பொழுதே அவளிடம் போக வேண்டும். எப்படி அவகிட்ட பேச வேண்டும் என்பதற்கு ஒத்திகை பார்த்து கொண்டான். புறப்பட்டான். பகுதி 4. பணம் கொண்டு வந்தியா? இல்ல. செயினை நீயே வச்சுக்கோ. என்னது? உன்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேச வந்தேன். சொல்லு. எங்க அம்மா மரண படுக்கையில கிடக்குறாங்க. மாலையும் மனைவியுமா என்னை பார்க்க ஆசைப்படுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. உன் சம்மதம் கேட்க தான் வந்திருக்கேன். ஏன் சம்மதம் எதுக்கு? உன்னை கட்டிக்க உன் சம்மதம் வேண்டாமா? என்ன கட்டிக்க போறியா? பைத்தியமா குரு உனக்கு? ஏன், நான் ஒரு விலை மாதம். நூத்துக்கணக்கான ஆண்களை பார்த்தவ. நோய் நொடியுமா சாக போறவ. நான் உன் பொண்டாட்டியா? விளையாடுறியா? இல்ல ஷோபா, இது நிஜம். மாலையோடு மனைவியா வேஷம் போட போறமா? சினிமா தாலி கூட என்கிட்ட இருக்கு. உஷ், என்னை பேச விடு. நம்ம கல்யாணம் பதிவு செய்யப்படணும். அதை எங்க அம்மா கிட்ட நான் காட்டணும். அடேங்கப்பா, உங்க அம்மா படா கில்லாடி. அது மட்டும் இல்ல, குழந்தை பெத்துக்கணும். நீ இன்னும் நிறைய இருக்கு. நீ குடும்ப பொண்ணா மாறணும். இத்தனையும் எதுக்கு? எங்க அம்மா உயிர் ஊசலாடுது. அவங்க கடைசி ஆசை இது. அம்மா மேல அத்தனை உயிரா உனக்கு? ஆமா. ரீல் சுத்தாத குரு. பேர பிள்ளைக்கு சொத்து, அதை பாதுகாக்க மருமகள்னு ஏதாவது உயில் இருக்கும் மே. குரு அதிசயப்பட்டான். இவ புத்திசாலிதான். கிட்டத்தட்ட ஆமா. இதை பாரு, முறையா தாலி கட்டிக்கோ, குழந்தையும் பெத்துக்கோ. அது வரைக்கும் எங்க அம்மா உயிரோட இருக்க போறதில்ல. சட்டத்துல 1000 சந்து பொந்துகள். அது வழியா புகுந்து புறப்பட்டு சொத்துக்களை எப்படி அடையிறேன் பாரு. சிரித்தாள் ஷோபா. என்ன, எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல. நான் இப்ப பொண்டாட்டியா வேஷம் போடணும். அதுக்கு என்ன சம்பளம் தரப்போற நீ? தெரியல. உனக்கு எவ்வளோ வேணும்? 10,000 ரூபாய் மாசத்துக்கு? இதுல அதை விட அதிகம் கிடைக்கும். ஆனா உடம்பு புண்ணாகுது. நொந்து கிடக்கேனா? சரி, தர்றேன். குழந்தை பெத்துக்கிறது கஷ்டமான வேலை. இதுல மரண போராட்டம் இருக்கு. அதனால அதுக்கு தனியா 2 லட்சம். நானும் குழந்தையும் உனக்கு எந்தவித எந்தவித இடைஞ்சலும் தரப்போறதில்ல. அதுக்கு 3 லட்சம் எழுதியே தர்றேன் முன்னாலேயே. ஆக மொத்தம் 5 லட்சம் ரொக்கம். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். இதானே? ஆமா. ஆனா நீயும் எழுதி தரணும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள உன்னால எனக்கு எந்த விதமான இடையூறு இருக்கக்கூடாது.
எழுதி தருவியா? ம். எப்போ வரணும்ப்பா? ஒரு வழியா கொஞ்ச நாளைக்கு இந்த தொழிலுக்கு முழுக்கு போடலாம். பகுதி 5. உள்ளவா. குரு அம்மாவின் ஆஸ்பத்திரி அறைக்குள் அழைத்தான். ஷோபா தயக்கத்துடன் நுழைந்தாள். கட்டில் அருகில் வந்தான் குரு. அம்மா, அம்மா. அம்மா மெல்ல கண்களை திறந்தாள். குரு உதடுகள் அசைந்தன. அம்மாவின் கையை பிடித்து கொண்டான். அம்மா, ஷோபாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணை நானே தேர்ந்தெடுத்துட்டேன். பாரேன். அவன் விலக தயங்கி நின்ற ஷோபா அம்மா பார்வையில் விழுந்தாள். அம்மா முகம் மலர்ந்தாள். அம்சமாக இருந்தாள். எளிமையாக இருந்தாள். அருகில் வந்தாள். கை கூப்பினாள். அம்மாவின் கால்களை தொட்டு மெல்ல கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அம்மாவுக்கு சிலிர்ப்பாக இருந்தது. பக்கத்துல வா. சைகை செய்தாள். அருகில் நெருங்கினாள் ஷோபா. உனக்கு யாரெல்லாம் இருக்காங்க? யாரும் இல்லை. நான் அனாதை. நண்பர்கள் மூலமா தான் தலைச்சேன். இப்ப தையல் சமையல்னு இப்படி எதையாவது செஞ்சு சம்பாதிக்கிறேன். உங்க பிள்ளை என்ன காதலிக்க தொடங்கினாரு. எனக்கு விருப்பம்தான். ஆனா உங்க சம்மதம் இல்லாம எதுவும் நடக்காது. அம்மா கண்களில் சந்தோஷம் இருந்தது. சுந்தரம். குரு வெளியே போனான். சுந்தரம் இருந்தார். அம்மா வர சொல்றாங்க. வந்துட்டேன் குரு. உள்ளே வந்தார். குரு, கல்யாணம் உடனடியா நடக்கணும் சுந்தரம். சரிம்மா. ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு கல்யாணம் நடக்கட்டும். முகூர்த்த நாளா பாருங்க. நாளைக்கே அருமையான முகூர்த்த நாள். புதன்கிழமை வேற. என்னம்மா, இப்பவே நான் போனா கோவில்ல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம். சோபா குறுக்கிட்டாள். என்னம்மா, அம்மாவால வர முடியாதே. அதுக்கு வழியே இல்லம்மா. உன் கழுத்துல குரு தாலியை கட்டினதும் மாலையும் கழுத்துமா நேரா இங்க தானே வரப்போறீங்க? ஆமா ஷோபா. குரு ஆமோதித்தான். இப்படி செஞ்சா சொல்லு. டாக்டர் கிட்ட அனுமதி வாங்கி இதே ரூம்ல அம்மா எதிரில குரு எனக்கு தாலி கட்டுனா? அம்மா கண்களை அகலத் திறந்தாள். நாதஸ்வரம், ஐயர் இதெல்லாம் எப்படி இங்க கொண்டு வர முடியுமா? நோயாளிகள் இருக்கிற இடத்துல சத்தம் போடுறத எந்த டாக்டரும் ஒத்துக்க மாட்டாங்க. வேண்டாம். டேப்ல சின்னதா நாதஸ்வரம் கொஞ்சம் வந்துடும். இந்த ரூமை விட்டு வெளியே போகாது சத்தம். அப்புறம் என்ன? அப்படி இங்க வச்சு ஒரு கல்யாணம் நடக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? சுந்தரம் கேட்டார். இங்கதான் நடக்கணும். குருவை பெத்த தெய்வம். இனி எனக்கும் எல்லாமே அவங்கதான். கடவுளை இங்க விட்டுட்டு எதுக்கு கோவிலை தேடி ஓடணும்? சன்னிதானம் இதுதான். இங்கேயே தாலி கட்டிக்கிட்டா அந்த தாலிக்கே ஒரு பெருமைன்னு நான் கருதுறேன். அம்மாவுக்கு சிலிர்த்து விட்டது. சுந்தரம், கிட்ட வாங்க. அம்மா, சோபா சொல்ற மாதிரியே செய்யுங்க. என் பிள்ளை கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு எனக்கும் ஒரு குறை இருக்காது. இங்க தாலி கட்டி முடிஞ்சதும் வெளியில போய் அதை பதிவு பண்ணிடுங்க. சரியாம்மா ஷோபா? சரிம்மா. டாக்டர் நுழைய விவரத்தை சுந்தரம் சொன்னார். சோபாவை டாக்டர் ஏற இறங்க பார்த்தார். நல்ல தேர்வுமா. கல்யாணம் தாராளமா இங்கேயே நடக்கட்டும். நானும் வந்து கலந்துக்கிறேன். மறுநாள் காலைக்குள் அம்மா சுந்தரத்திடம் சகல உத்தரவுகளையும் பிறப்பித்தாள். சோபாவுக்கு தாலி, கூரப்புடவை, கொஞ்சம் புதிதாக நகைகள் என சகலமும் வந்துவிட்டன. குருவுக்கு பட்டு வேட்டி, இருவருக்கும் மோதிரம். காலை 7 மணிக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள். டேப்பில் நாதஸ்வரம். டாக்டரும் வந்து விட்டார். கேசட் போடப்பட்டது. கல்யாண மந்திரம். அம்மா கையில் தாலியை தர சொல்லி வாங்க சொன்னாள் சோபா. அம்மா தர குரு அதை வாங்கி சோபா கழுத்தில் கட்டினாள். அம்மா கண்ணீருடன் தன் கையில் தரப்பட்ட மலர்களை அவர்கள் மேல் தூவினாள். இருவரும் அம்மா காலை தொட்டு வணங்கினார்கள். அடுத்ததாக சுந்தரம். டாக்டர் இருவரையும் அம்மா ஷோபாவை அருகில் அழைத்தாள். அம்மா, தலகாணிக்கடியில வச்சிருந்த உயிலை வெளியே எடுத்தாள். இந்தாம்மா. என்னது இது? உயில். என் சொத்துக்கள் மொத்தத்தையும் நீ பெறப்போகும். என் பேரனுக்கு எழுதி வச்சிருக்க. அவன் 2 வருஷத்துக்குள்ள பிறக்கணும். அது வரைக்கும் இந்த சொத்துல அனுபவ பாத்தியத உங்களுக்கும் உண்டு. ஆனா 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் முடியும். ஷோபா பேசவில்லை. ஷோபா மட்டும் இருக்கட்டும். மற்றவங்க 5 நிமிஷம் வெளியில போங்க. மற்றவர்கள் வெளியேற அம்மாவுக்கு மூச்சு வாங்கியது. அம்மா, அதிகம் பேசாதீங்க. இல்லம்மா, நான் பேசித்தான் ஆகணும். என் நாட்கள் எண்ணப்படுது. எந்த நேரமும் எனக்கு மரணம் சம்பவிக்கலாம். அப்படி சொல்லாதீங்கம்மா. இதோ பாரு, என் பிள்ளை நல்லவனே இல்லை. சகல கெட்ட குணங்களும் அவனுக்கு இருக்கு. உனக்கு இது தெரியுமோ தெரியாதோ, அது கூட எனக்கு தெரியாது. ஆனா மகாலட்சுமியாட்டம் நீ வந்திருக்க. அவனை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் அவனை கட்டிக்க முன்வர மாட்டாங்க. ஆனா நீ தாலிக்கு கழுத்தை நீட்டியாச்சு. எதுக்குமே அத்தனை சுலபமா கையெழுத்து போடாத. நான் கட்டி காத்த இந்த சொத்துக்களை நீ பராமரிச்சு உன் அடுத்த தலைமுறை கையில பத்திரமா ஒப்படைச்சிருமா. நிச்சயமாமா. இனிமே நம்ம வீட்டு தலைவி நீதான். நான் வீடு திரும்ப போறதில்ல. ஷோபா பேசவில்லை. சரிம்மா, நீ புறப்படு. அவன் காத்துக்கிட்டு இருப்பான். ஷோபா வெளியே வந்தாள். போலாமா? ம், வாங்க. அவர்கள் காரில் ஏற சுந்தரம் அதே காரில் இருந்ததால் குரு எதுவும் பேசவில்லை. பதிவு அலுவலகத்தில் ஏற்கனவே ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார் சுந்தரம். அதனால் அங்கே வேலை சீக்கிரமே முடிந்து விட்டது. வெளியே வந்தார்கள். என்னங்க, இப்ப கோவிலுக்கு போகலாம். எதுக்கு? நம்ம கல்யாணத்தை தெய்வமும் அங்கீகரிக்க வேண்டாமா? குரு எரிச்சலுடன் அவளை பார்த்தான். சுந்தரம் அருகில் வந்தார். என் வேலை முடிஞ்சு போச்சு குரு. நான் புறப்படுறேன். ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேருங்க. உங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்.
ராத்திரி வரைக்கும் ஆகாது மாமா. இப்ப கோவில்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான். அப்படியாம்மா? வீட்ல விளக்கேத்தணும், விருந்து சமைக்கணும். நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்க மாமா. சரிம்மா. வாங்க குரு. இருவரும் காரில் ஏற கார் ஓடத் தொடங்கியது. கோவிலில் நுழைய காலை பூஜைகள் முடிந்து நடை சாத்தும் நேரம். இவர்களை பார்த்ததும் குருக்கள் ஓடி வந்தார். அர்ச்சனைக்கு சொன்னால் ஷோபா. நடந்தது. பிரசாதம் வந்தது. பிரகாரத்தின் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்தார்கள். குரு அவளையே பார்த்தான். தேங்க்யூ. அம்மா கிட்ட மாமா கிட்ட அற்புதமா நீ நடிச்ச ஷோபா. ஆஸ்பத்திரியில வச்சு கல்யாணங்கிறது ரொம்ப நல்ல ஐடியா. ஐ அப்ரிஷியேட் யூ. அவள் பேசவில்லை. அம்மா உன்னை தனியா அழைச்சு என்ன பேசினாங்க? சொத்துக்களை நான் கட்டி காத்து அடுத்த தலைமுறை கிட்ட பத்திரமா சேர்க்கணுமா? குரு அது கோயில் என்பதையும் மறந்து உரக்க சிரித்தான். நாலந்து பேர் திருப்பி கூட பார்த்தார்கள். சாக போற கிழவிக்கு சொத்து மேல என்ன ஆசை? அதை யார் அனுபவிச்சா இவளுக்கு என்ன? ஷோபா பேசவில்லை. என் பிள்ளைய திருத்து நல்லவனாக்குன்னு சொல்லலையா? சொன்னாங்க. நானே ஒரு இவ என்னால மத்தவங்களை எப்படி திருத்த முடியும்னு நீ கேட்க முடியாது. கேட்டா கிழவி அப்பவே செத்துருக்கும். சொல்லிவிட்டு சிரித்தான். சோபா மௌனமாக இருந்தாள். சரி வா போகலாம். நல்லா நடிக்கிற, பாராட்டுகள். ஆனா ஓவர் ஆக்ட் பண்ணிடாத, அசிங்கமா இருக்கும். இப்பெல்லாம் யாரும் அதை ரசிக்கிறது இல்ல. பகுதி 6. வீட்டுக்கு வந்ததும் பூஜை அறைக்குள் நுழைந்தாள். தெய்வங்களின் முன் கண்மூடி நின்றால் வெகு நேரம். சுந்தரம் பார்த்து கொண்டே இருந்தார். பரவசமானார். குரு வந்தான் அருகில். போதும் வா, சகிக்கல. ஒரு வேசியோட பக்தி தாங்காம எங்க வீட்டு தெய்வங்கள் எல்லாம் ஓடிட போகுது. அவள் பதிலே சொல்லவில்லை. வீட்டு வேலைக்காரர்களுக்கு சுந்தரம் அவளை அறிமுகப்படுத்தி விவரித்தார். கேட்டு தெரிந்து கொண்டாள். சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். அம்மா, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். உத்தரவு போட்டா நாங்க செய்றோம். இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். கூட மாட உதவி செஞ்சா போதும். சரிம்மா. மாலைக்குள் அந்த வீட்டு பணியாளர்கள் அத்தனை பேரும் ஒட்டி கொண்டு விட்டார்கள். சுந்தரம் நெகிழ்ந்தே போனார். அற்புதமான பெண். எங்கிருந்து பிடிச்சான் குரு? இவளை விடக்கூடாது. குருவோட நிழல் இவள் மேல அதிகம் படியாம இவளை ரட்சிக்கணும். முடியுமா? குருவை இவ புரிஞ்சுக்கிட்டாளா? இரவு நெருங்கி விட்டது. சாப்பிட்டார்கள். முதல் ராத்திரிக்கான ஏற்பாடுகள் நடந்தன. சுந்தரம் காலில் வந்து இருவரும் விழுந்தார்கள். ஷோபா ஏற்பாடுதான். குருவுக்கு கூட பிடிக்கவில்லை. சுந்தரம் கண்ணீருடன் நின்றார். நல்லா இருங்கோ, வேற எதுவும் சொல்ல தெரியல எனக்கு. உள்ளே வந்தார்கள். பால் செம்புடன் ஷோபா. அப்படி வச்சுட்டு வா ஷோபா. அருகில் வந்தாள். என்ன வெக்கப்படுற? இனிமே நடிக்கணும்னு இல்ல, நான் மட்டும்தானே இருக்கேன். கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். சொல்லுங்க. 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பெத்துக்கணும்னு நிபந்தனை. ஆனா நமக்கு ஒரு குழந்தை வேண்டாம். அது பல பிரச்சனைகளை உண்டாக்கும். குழந்தை பெத்துக்கலைன்னா சொத்து எப்படி கிடைக்கும்? சரி, குழந்தை பிறக்காத தம்பிகள் எத்தனையோ பேர் உண்டு. அந்த வரிசையில நாமும் இருந்தா உயில்ல அது சொல்லப்படணும். குழந்தைகளே பிறக்கலைனா சொத்துக்கள் சங்கதி எப்படி? எனக்கு பதில் தெரியல. இதோ பாருங்க, குழந்தைய நான் பெத்துக்கிறதால உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. என்ன இல்ல? சொத்துக்கள் அதுக்கு கார்டியன் மட்டும் நான். வழக்கம் போல நீ கையெழுத்து போட்டாதான் பணம் எடுக்க முடியும். நான் எப்ப இந்த சொத்துக்களை என்ஜாய் பண்ண போறேன்? ஒரே நாள்ல எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்காது. இதோ பாரு, நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் முதலிரவு வேண்டாம். பொல்லாத முதலிரவு. பல ராத்திரிகள் நாம ஒன்னா இருந்திருக்கோம். முதலிரவா முதலிரவு. படு. அவன் படுத்து விட்டான். உடனே உறங்கியும் போனாள். ஷோபா உறக்கம் வராமல் கொட்ட கொட்ட விழித்தபடி உட்கார்ந்திருந்தாள். பகுதி 7. ஒரு வார காலம் ஓடிவிட்டது. சுந்தரம் மூலம் அம்மாவுக்கு செய்தி போக வேண்டும் என்பதற்காக குரு நன்றாக நடித்தான். ஷோபாவுடன் அவன் அந்யோன்யமாக குடித்தனம் நடத்துவதை அவ்வப்போது நேரடியாக அறிவித்துக் கொண்டிருந்தான். ஷோபா மறுநாளே மருத்துவமனைக்கு வந்தாள். நேற்று ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? அம்மா கேட்டாள். ஷோபா தலையாட்டினாள். நல்லா இருமா. மகாலட்சுமி, நீ வந்த வேலை எல்லாமே நல்லதா நடக்கட்டும். தேனிலவுக்கு போகலையா? இல்லம்மா. உங்களை ஆஸ்பத்திரியில விட்டுட்டு? ஆமா. நான் திடீர்னு சாகலாம். அவ ஒரே பிள்ளை, கொல்லி போட வேண்டாமா? அம்மா வாயை மூடினாள் ஷோபா. நோயும் பிள்ளையோட நடத்தையும் எதிர்கால பயமுமா எப்ப சாவு வரும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஷோபா. ஆனா இப்ப சத்தியமா எனக்கு சாக இஷ்டமே இல்லை. உன் கூட வாழணும்னு ஆசை இருக்கு. நான் கொடுத்து வைக்கலையே. அம்மா, வாழணுங்கிற ஆசைதான் நம்மளை வாழ வைக்குது. நீங்க வாழலாம். 10 நாட்கள் ஓடிவிட டாக்டர் அம்மாவுக்கு எல்லா பரிசோதனைகளையும் செய்து விட்டார். மறுநாள் காலை அறிக்கைகள் வந்தன. டாக்டர் மிரண்டு போனார். இதய துடிப்பு சீராக இருந்தது. இரத்த அழுத்தம் நன்றாகவே குறைந்திருந்தது. நாடி துடிப்பு நார்மல். சுந்தரம் வந்தார். இட்ஸ் அ மெடிக்கல் மெராக்கல் சுந்தரம். புரியல டாக்டர். இந்த அம்மா மரணத்தை கடந்தாச்சு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. எந்த நேரமும் மரணம் வரலாம்னு 10 நாளைக்கு முன்னால சொன்னவன்னா இப்ப அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு அவங்க சாக போறதில்ல. அப்படியா? பிழைச்சிட்டாங்க. 4-5 நாள் இங்க இருக்கட்டும். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். சுந்தரம் கூத்தாடி விட்டார். இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? நிச்சயமா வாழணுங்கிற ஆசைதான். அதை உண்டாக்கினது அந்த பொண்ணு ஷோபா. அவதான் அம்மாவை பிழைக்க வச்சிருக்கா. சுந்தரம் தாள மாட்டாமல் வீட்டுக்கு ஓடினார். ஷோபா சமையல் கட்டில் இருந்தாள். வாங்க மாமா.
காலையில நீங்க சாப்பிடல. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். எனக்கு வயிறு ரொம்ப இருக்குமா. மாமா, அம்மா மரணத்தை கடந்தாச்சு, பிழைச்சாச்சு, காரணம் நீதாம்மா, டாக்டர் சொன்னார். சோபா தலை தெறிக்க பூஜை அறைக்கு ஓடிப்போனாள். கைகூப்பி நின்றாள். கண்ணீர் வலிய தடால் என விழுந்து நமஸ்கரித்தாள். அருகில் வந்தாள். நீ சந்தோஷப்படுறியாமா? நிச்சயமா மாமா, நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். அம்மா இந்த வீட்டுக்கு வரப்போறாங்க. உன் புருஷனுக்கு இந்த செய்தி நிச்சயம் சந்தோஷம் தராது சோபா. வேண்டாம் மாமா, அவரும் தாயை பத்தி ஒரு நாளைக்கு நிச்சயமா உணருவாரு. நான் இப்பவே உங்க கூட வர்றேன். எனக்கு உடனடியா அம்மாவை பார்க்கணுமா. வாமா. இருவரும் ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டார்கள். உள்ளே நுழைந்தாள் ஷோபா. அம்மா, வாடி என் கண்ணு, நான் பிழைச்சிட்டேனா, டாக்டர் சொல்றாரு. உஷ், அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ரத்த அழுத்தமும் ஏறும். இது நாள் வரைக்கும் நீங்க தனிச்சு போராட வேண்டி இருந்தது. இனிமே நான் இருக்கேன். எப்பவும் உங்க பக்கத்துல தான் இருப்பேன். உங்களை விட்டு நகர மாட்டேன். அம்மா அவளை இறுக பிடித்து கொண்டாள். அம்மா குடும்பம்னா எல்லாம் தான். என்னை விட உங்களுக்கு அனுபவம் உண்டு. எதுக்கும் உணர்ச்சி வசப்படாம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண உங்க மனசை நீங்க தயார்படுத்திக்கணும். சரிம்மா, பிழைச்சாச்சு, உங்களுக்கு ஆயுள் கெட்டி, அதனால ரொம்ப நாள் இருக்க போறீங்க. பின்ன என் பேர குழந்தைய நான் வளர்க்க வேண்டாமா? டாக்டரை வந்து பார்த்தாள் ஷோபா. உங்க மாமியார பிளக்க வச்சுட்டேம்மா. இல்ல டாக்டர், அவங்க பிழைக்கணும். நல்லவங்கெல்லாம் செத்துட்டா இந்த நாடு தாங்காது டாக்டர். எனக்கு ஒரே துணை அவங்க தான். என் தெய்வங்கள் என்னை கைவிடல. எப்ப டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்? 4 நாள் கழிச்சு மறுபடியும் எல்லா டெஸ்ட்டுகளையும் செஞ்சு பார்க்கலாம். சரி டாக்டர். வீட்டுக்கு வந்து விட்டாள். குரு இரவு 8 மணிக்கு வந்தான். மது வகையறாக்களை எடுத்து வைத்துக் கொண்டான். அருகில் வந்தாள் ஷோபா. ஒரு நல்ல செய்தி. எங்க அம்மா செத்தாச்சா? ஷோபாவுக்கு முகம் சட்டென சிவப்பானது. நீங்க ஒரு பிள்ளைதானா ஷோபா? நான் கேட்கல, இந்த ஊரே கேட்கும். பெத்த தாயோட மரணத்துக்கு சந்தோஷப்படுற எவனையும் மனுஷனா கூட ஊரு உலகமும் மதிக்காது. ஐ டோன்ட் கேர். சரி, என்ன அந்த நல்ல செய்தி? சீக்கிரம் சொல்லு. உங்க அம்மா பிழைச்சிட்டாங்க. என்ன உளர்ற? நான் உளரல, டாக்டர் சொல்லியாச்சு. இன்னும் 4 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். நீ நிஜமாவா சொல்ற? என்ன நீங்க நம்பலைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. மடக் மடக்கென பாட்டிலோடு தூக்கி தொண்டையில் சரித்து கொண்டான் ஆவேசமாக. நோ நோ, கிளவி பிழைக்க கூடாது. அவ பிழைச்சா நான் செத்தேன். ஏன், அவ செத்த பின்னால தானே இந்த உயிர் செல்லும். உயிரோட இருக்கிற வரைக்கும் இது அவ சொத்துக்கள் தானே. ஆமா. என்ன ஆமா? ஒரு 10 ரூபாய் வேணும்னா கூட அவகிட்ட தான் கை கை கட்டி நிக்கணும். கேவலம், மகா கேவலம். நில்லுங்க. என்ன கேவலம்? அம்மா தானே. வாய மூடு. உன்னை எதுக்காக நான் கட்டிக்கிட்டு வந்தேன் சொல்லு. அவள் பேசவில்லை. நீ ஒரு வேசி, கூலிக்கு மாரடிக்க வந்தவ. உனக்கு சம்பளம் பேசிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதை நீ மறக்க கூடாது. யார் மறந்தா? பின்ன அம்மா பக்கம் ஆதரவா இருக்க? இல்லையே. நிச்சயமா நீ எனக்கு சாதகமா இல்ல. இப்பவே வீட்டை விட்டு வெளியில போ. தாராளமா நான் தயார். ஆனா போறதுக்கு முன்னால உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன். எதுக்கு? அத உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓ, அப்படியா? கிளவி வரப்போறா, வரட்டும். அவளை ஒரு கை நான் பாக்குறேன். அருகில் வந்தாள் ஷோபா. இதோ பாருங்க, நான் கூலிக்காரி. எனக்கு யாராலையும் தொந்தரவு வராது. நடிக்க சொன்னீங்க, நடிச்சேன். அளவுக்கு அதிகமா நீ நடிச்சதுனாலதான் எங்க அம்மா பிழைச்சு உட்கார்ந்தாங்க. சரி, இனி நடிக்கல. போ போ, உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. சரி, நான் போறேன். ஷோபா பெட்டியை எடுத்து துணிமணிகளை அடைக்கத் தொடங்கினாள். ஏய், இரு, நீ போக வேண்டாம். நிமிஷத்துக்கு ஒண்ணுன்னு பேசினா நான் என்ன செய்யறது? நீ போகாத. எங்க அம்மா வந்ததும் உன்னைத்தான் கேட்கும். அதுக்கு நான் பதில் சொல்லியாகணுமே. நீ இரு. ஆனா எதுலையுமே தலையிடாத, புரியுதா? சரி. அவன் நள்ளிரவு வரை குடித்துக் கொண்டிருந்தான். பிறகு வந்தான். வெறுப்புடன் அவளை போட்டு மல்லாத்தினான். செயல்படத் தொடங்கினான். ஷோபா எதிர்ப்பு காட்டக்கூட முடியவில்லை. அடங்கி போனாள். காலையில குரு சீக்கிரமே எழுந்து குளித்து தயாராகிவிட்டான். ஷோபா எழுந்தாள். ராத்திரி அப்படி என்ன ஆவேசம்? அவன் பேசவில்லை. வெளியில போறீங்களா? பார்த்தா தெரியல. எங்க? உனக்கு எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அவள் சிரித்தாள். சரேல் என குரு வெளியேறினான். உடம்பு முழுக்க எரிந்தது. நண்பர்களுடன் கொட்டம் அடிக்கலாம் என்று எப்படியெல்லாம் திட்டம் போட்டிருந்தான். அம்மா வர்றா. சகலமும் தவிடு பொடி. வித்யாசாகரிடம் சொல்ல வேண்டும். நல்ல யோசனைகளை, சாதகமான திட்டங்களை சொல்வதில் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. வித்யாசாகர் வீட்டை நோக்கி கார் ஓடத் தொடங்கியது. பகுதி 8. வா குரு. தேர்தல்ல தோத்து போன ஆள் மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டுட்டு வர்ற. நான் ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன்டா வித்யா. என்ன? அம்மா பிழைச்சிட்டாங்களா? இஸ் இட்? எப்படி? நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேனே ஒருத்தி, அவளாலதான். விவரமா சொல்லுடா. குரு சாகரிடம் சொன்னான். சாகர் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். என்னடா பேசல? ஒரு வகையில உயிர் பிழைச்சு உங்க அம்மா வீட்டுக்கு திரும்புறது நல்லது குரு. நீயும் உளர தொடங்கிட்டியா சாகர்? இல்ல, இப்போ உள்ள உயிர்ல ரொம்ப சிக்கல். உனக்கே அது புரிஞ்சிருக்கும். ஆமா, உங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த உயிர் செல்லாது. தெரியும். உயிரோட இருந்தா தானே? சாகர், கொன்னுடு உங்க அம்மாவை.
குரு ஒரு நொடி தடுமாறி விட்டான். என்ன சென்டிமெண்டா? அதெல்லாம் இல்ல. அம்மாவை நான் கொல்வதர் வீட்ல உள்ள பிசாசுக்கு அது தெரியாம இருக்குமா? இருடா, அவுட்லைன் மட்டும் சொல்றேன், அவசரப்படாத. உங்க அம்மாவை நீ கொல்லணும். அந்த பழி ஷோபா மேல வரணும். புரியல? கொலை செய்ய முதல் முயற்சியை நீ செஞ்சப்போவே உங்க அம்மாக்கு அதுக்கு அது எட்டணும். ஷோபா கொல்ற மாதிரி பிக்சரை உருவாக்கணும். அவங்க நம்ப மாட்டாங்க. அடிக்கிற அடியில அம்மி நகரும் போது உன் மம்மி நகர மாட்டாங்களா? தெளிவா சொல்லு. சொத்துக்களை குறி வச்ச வந்த பொண்ணு ஷோபா. உங்க அம்மா நம்பணும். அது பெரிய அதிர்ச்சி உங்க அம்மாவுக்கு. அதை நிரூபிக்கிற வகையில இவ ஒரு விபச்சாரின்னு தெரிஞ்சா என்னாகும்? நீ கொல்லக்கூட வேண்டாம், உயிர் தானே போயிடும். நல்ல ஐடியா. சொத்துக்கள் எப்படி வரும்? அவ மேல ஏற்படுற கோபம் உன் மேல பாசமா மாறும்படியா சூழ்நிலை உருவாகணும். அதை நீ உருவாக்கி தரணும். பொறுமையா நீ அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். நீ எனக்கு உதவி செய்டா வித்யா. நிச்சயமா. திட்டம் போட்டு தர்றவன் நான் தானே. வெளுத்து கட்டிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அம்மா உயிரை மாத்தி உன் பேருக்கு எழுதும்படியா செய்யறோம். அட, அது முடியலைனா உங்க அம்மாவை பலவந்தப்படுத்தி நாம எழுதின பத்திரத்துல கையெழுத்து வாங்குறோம். குரு எழுந்தான். தேங்க்ஸ் வித்யா. நம்மளை கவனிடா. கோடிக்கணக்கான சொத்துக்களை உன் கைக்கு வரும்போது என்ன மறந்துடாத. நிச்சயமா மாட்டேன் வித்யா. தரமாட்டியா? ஐயோ, தருவேன்னு சொல்றேன். குரு கொஞ்சம் புத்துணர்ச்சியுடன் புறப்பட்டான். பகுதி 9. டாக்டர் அறைக்குள் குரு நுழைந்தான். வாங்க குரு. கை கொடுங்க டாக்டர். உங்களுக்கு ஆயுள் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். எதுக்கு? எங்க அம்மாவை பிழைக்க வச்சிட்டீங்களே. அதை நான் செய்யல. செஞ்சது உங்க மனைவி ஷோபா. டாக்டர், அவ கட்டுன பரிவுல தான் இவங்க பிழைச்சாங்க. அம்மாவை நான் பார்க்கலாமா டாக்டர்? தாராளமா வாங்க. டாக்டருடன் குரு நடந்தான். நடக்கும்போதே எப்படி நடிக்க வேண்டும் என்று மனதுக்குள் ஒரு ஒத்திகை போல பார்த்து கொண்டான். அம்மாவை முதல்ல உன் பக்கம் திருப்பு. சொத்துக்கள் தானா உன் காலடியில வந்து விழுண்டா. சாகரின் குரல் காதுக்குள். உள்ளே நுழைந்தார்கள். உங்க பிள்ளை வந்திருக்காரு. அம்மா கண்களை திறந்தாள். டாக்டரை பார்த்தாள். ஷோபா வரலையா? வரல. நீங்க உங்க பிள்ளைகிட்ட பேசிட்டு இருங்க, நான் வர்றேன். டாக்டர் வெளியேற அருகில் வந்தான் குரு. அம்மா வாப்பா. அருகில் வந்து உட்கார்ந்தான். அம்மா கைகளை பிடித்து கொண்டு அழத் தொடங்கினான். ஏன் குரு அழற? நான் நிறைய பாவம் பண்ணிட்டேம்மா. ஆனாலும் தெய்வம் என்னை தண்டிக்கல. உன்னை பிழைக்க வச்சதைத்தான் சொல்றேன். குரு. அம்மா குரலில் நம்ப முடியாத உணர்ச்சி. அம்மா, நீயா பேசுற? அம்மா, நான் தறிக்கட்டு ஓடின குதிரை தான். தாறுமாறா நடந்தவன் தான். ஆனா நீ என்னை விட்டு பிரியணும்னு ஒரு நாளும் நான் நினைச்சதில்லம்மா. நீ என்னப்பா சொல்ற? எனக்குன்னு இந்த பூமியில யாருமா இருக்காங்க? பாசம் காட்ட உன்னை தவிர யாருமே இல்லை. பணத்தால மட்டுமே எதையும் சாதிக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டேம்மா. அழுதான் மீண்டும். அம்மா நெகிழ்ந்து விட்டாள். உன்னை இது மாதிரி மரணம் வரைக்கும் கொண்டு வந்ததே தெய்வம் என்னை எச்சரிக்கத்தான். நான் திருந்திட்டேம்மா. இனிமே அந்த பழைய குரு செத்தாச்சு. மற்றொரு சென்மம் எடுத்தது நீ மட்டும் இல்லம்மா, நானும் தாம்மா. அம்மாவின் தோள்வில் சாய்ந்து விசும்பினான். சடார் என விடுபட்டான். சாரிம்மா, உன்னை நான் உணர்ச்சி வசப்பட வைக்க கூடாது. விலகி கொண்டான். டாக்டர் உள்ளே வந்தார். டாக்டர், எப்ப டிஸ்சார்ஜ்? நாளைக்கு சாயங்காலம் குரு. நாளைக்கு நானும் ஷோபாவுமா வர்றோம். நீ தயாரா இருமா. டாக்டர், வீட்ல நர்ஸ் ஒருத்தர் வேணுமா? அவசியம் இல்லை தம்பி. ஷோபா இவங்க கூட தான் இருக்கா. அவ பார்த்துப்பா. குரு வெளியே வந்தான். அம்மாவின் குரல் உள்ளே கேட்டது. டாக்டர், நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. என் மரண நொடிகள் என் பிள்ளையோட மனசை மாத்திருச்சு பாத்தீங்களா? ஆமாமா. குரு மனதுக்குள் முதல் திட்டத்துக்கான தேதியை குறித்து கொண்டான். பகுதி 10. ஷோபாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்தது. சாதாரணமாக குரு அப்படி இருந்ததில்லை. அளவுக்கு மீறின கலகலப்பு, நெருக்கம், முகமெல்லாம் சிரிப்பு என நிறைவாக இருந்தான். ஷோபா, நாளைக்கு அம்மா வீட்டுக்கு வர போறாங்க. நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அம்மா பிழைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நன்றியை உனக்குத்தான் நான் சொல்லணும். அம்மாவை பிழைக்க வச்சவ நீ. அவளுக்கு ஆச்சரியம். எப்படி இந்த திடீர் சந்தோஷம்? இது இயல்பான சந்தோஷமா இல்ல நடிப்பா? அம்மா செத்தா போதும்னு காத்திருந்தான். சொத்துக்களை ஏதாவது ஒரு வழியில அடைஞ்சிடணும்னு ஒரு வேசியான என்ன மனைவியாக்கிக்கிட்டா. குழந்தை கூடாதுன்னு பிடிவாதம் பிடிப்பா. குடிபோதையில அதையும் மீறி சங்கமிச்சான். இப்போ அம்மாவை நினைச்சு ஆனந்த கூத்தாடுறான். இவனுக்கு எத்தனை முகங்கள்? இல்ல இது வேஷமா? ஏன் வேஷம்? அம்மா பிழைச்சிட்டாங்கிறதாலயா? இனிமே நினைச்சது எதுவும் நடக்காதுன்னு காரணமா? அந்த எண்ணம் வந்துட்டா பாசாங்கு வராதே, எரிச்சல் தானே வரும். இதுல சூட்சமம் ஏதோ இருக்கு. பெத்த தாயை வச்சுக்கிட்டு இவன் தந்திரமா என்னவோ செய்ய போறான். அது என்ன? வீட்டுக்குள் வைத்து இவன் ஆடப்போற ஆட்டத்துக்கு பின்னணி நிச்சயமா இருக்கு. இவன் ஆடுற ஆட்டம் நல்ல ஆட்டமா இருந்தா நானும் சேர்ந்து ஆடலாம். இவன் நிச்சயமா நல்ல ஆட்டம் ஆட மாட்டான். தப்பான ஆட்டத்தை விடக்கூடாது. தடுக்கணும். உனக்கு என்ன ஷோபா? மாத சம்பளம் 10,000. மொத்த பணம் 5,00,000. இந்த வீட்டை விட்டு அவன் ஒரு நாள் விரட்டினாலும் அந்த மொத்த பணத்தையும் வட்டிக்கு விட்டா நீ உக்காந்து சாப்பிடலாம். மார்பை குத்தியது மாங்கல்யம். ஆண்கள் வந்து போனது நிஜம்தான். நீ ஒரு வேசியா தினம் தினம் ஆண்களை சுமந்தது பொய் இல்லை.
ஆனா இன்னைக்கு உனக்கு திருமணம் ஆயிடுச்சு. உனக்குன்னு ஒருவன் ஊர் வாழ்த்த வந்துட்டான். கரன்சிகளோட உணர்வுகள் முடிந்து விட்டது. வாழ்க்கை அல்ல இது. நிஜமான காதல். ஒரு சுயநலவாதி அவன். கட்டின மனைவியால கடுமையான ஆண்மகனும் மாறியதால சரித்திரம் நிறைய இருக்கு. அவனை கூர்ந்து கவனித்து மாற்று. எதையும் காட்டிக்கிறாத. மறுநாள் மாலை அவனது உற்சாகத்தை அவளும் பங்கு போட்டுக் கொண்டாள். இருவரும் மருத்துவமனைக்கு வந்தார்கள். அம்மா எழுந்து உட்கார்ந்தாள். நான் வீட்டுக்கு போக ரெடி. நாங்க டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம். சரிப்பா. இருவரும் டாக்டரிடம் வந்தார்கள். ஹி இஸ் ஆல்ரைட். நீங்க கூட்டிட்டு போகலாம். பில் செட்டில் பண்ணியிருந்தான் குரு. டாக்டர், வீட்டில் அவங்கள நல்லபடியா வச்சு பராமரிக்கணும். டயட் என்ன டாக்டர்? ஸ்வீட்ஸ் வேண்டாம், அதை அறவே தவிர்த்துடுங்க. சரி டாக்டர். ரொம்ப காரம் மசாலா பொருட்கள் அதிகம் சேர்க்காம சாப்பாடு. சாப்பாடு மிதமா இருக்கட்டும். ஆகட்டும் டாக்டர். வாசனை பொருட்கள், ஊதுபத்தி, மல்லிகைப்பூ, சென்ட் மணம் இதையெல்லாம் நிச்சயமா தவிர்க்கணும். சாம்பிராணி கூடவே கூடாது. அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும். அது வந்தா இத்தனை நாள் பட்ட பாடு வீணாயிடும். சரி டாக்டர். மத்தபடி அவங்க மனசுக்கு இதமா அனுசரணையா அன்பா இருந்தா இன்னமும் உடம்பு தேறி நடமாடவே தொடங்கிடுவாங்க. பட் ஐ ஹோப் நீ நல்ல பொண்ணுமா. உன்னால பிழைச்சவங்க அடுத்த முறை பார்க்கும்போது இன்னும் ஆனந்தமா தான் இருப்பாங்க. நான் நம்புறேன். இருவரும் மருந்துக்கான பட்டியலை பெற்றுக்கொண்டு அம்மாவிடம் வந்தார்கள். டாக்டரும் வந்தார். நான் புறப்படுறேன் டாக்டர். இங்கிருந்து உயிரோட நான் போக மாட்டேன்னு திடமா நம்பினேன். ஆனா தெய்வம் என் மருமக ரூபத்துல வந்து என் நோயை, என் பிள்ளை மனசை இப்படி ரெண்டையும் மாத்திருச்சு. ஷோபாவை அம்மா கட்டி பிடித்து கொண்டாள். உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதுக்கு கூட உங்களை நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஷோபா செல்லமாக கண்டிக்க வீல் சேர் வந்தது. அம்மாவை அதில் உட்கார வைத்தார்கள் இருவரும். லிப்டுக்குள் அதை நுழைத்து அது கீழே இறங்க வாசலில் கார் காத்திருந்தது. அம்மா ஏற அது புறப்பட்டதும் குரு வீட்டில் சகல ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். கார் உள்ளே நுழைந்து அம்மா வாசலில் கால் வைத்ததும் படபடவென பட்டாசுகள் வெடிக்க வேண்டும். உற்சாகத்தை உணர்த்தும் வரவேற்பு. ஆனால் திடீரென படபடவென அது வெடிப்பதால் அம்மாவுக்கு திக்கன ஆகி ஏதாவது நேர வேண்டும். வீட்டு கேட்டுக்குள் கார் நுழைந்தது. மூவரும் காரை விட்டு இறங்க அம்மா நின்றாள். வேலைக்காரி ஆரத்தி கொண்டு வந்து விட்டாள். சுந்தரம் ஓடி வந்தார். ஆரத்தி எடுக்கப்பட்டது. அம்மா சிரித்தபடி உள்ளே நுழைந்தாள். குருவுக்கு ஏமாற்றம். ஏன் பட்டாசுக வெடிக்கல? சொல்லி ஏற்பாடுகள் செஞ்சுட்டு தானே வந்தோம். என்ன செய்யறாங்க? கேட்கணும். ஹாலில் அம்மா உட்கார்ந்தாள். கார் பயணம் கூட களைப்பாக இருந்தது. அருகில் வந்தாள் ஷோபா. என்னம்மா, முடியலையா? வெளியில உலகம் காண்பேனான்னு கூட இருந்தேன். கண்டப்ப அதை நம்ப முடியாத சந்தோஷம். வாங்க, உங்க ரூமுக்கு போகலாம். அஞ்சல, அவங்க ரூம் ரெடியா? எந்த ரூமை ரெடி பண்ணியிருக்க? மாடியில உங்களுக்கு பக்கத்துலமா? வேணாம், கீழே ஏற்பாடு பண்ணு. அவங்க படியேறக்கூடாது. நம்ம வீட்டில் லிஃப்ட் இருக்கு. மேலும் அம்மா ரூம் கீழே இருந்தா கண்ணை திறந்தா தோட்டம், பூக்கள், அது இதுன்னு எப்பவும் ரம்மியமா இருக்கும். என்னம்மா, உங்களுக்கு இஷ்டம் தானே? நீ என்ன சொன்னாலும் அதுல அர்த்தம் இருக்கும். எதிர்பேச்சே இல்லை உனக்கு. வீட்டை ரொம்ப அழகா பண்ணியிருக்க. நேரம் இல்லை, இன்னும் செய்யணும். இனி ஆஸ்பத்திரி வீடுன்னு ஓட வேண்டாம். எப்பவும் வீட்டில் இருந்தா வீட்டை கவனிக்கலாம். குருவுக்கு பலத்த ஏமாற்றம். மாடியில் தன் அறைக்கு பக்கத்தில் இருந்தான். ஒரு வசதி. ஷோபா பெரும்பாலும் சமையல் கட்டு வேலை என இருப்பாள். அறையில் அதிர அதிர ஸ்டூடியோ போடலாம். அந்த சத்தம் அம்மாவை பாதிக்க வேண்டும். எல்லாமே மாறுது. எப்படி? என் மனநல புரிஞ்சு எதிர் நடவடிக்கை எடுக்க தொடங்கிட்டாளா? இருக்காது. வெளியே வந்தான். கேட்டுக்கு வெளியே பட்டாசு கொளுத்த இருவரும் நிற்க, உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? பட்டாசு வெடிக்க சொன்னீங்க. எப்ப? பெரியம்மா வந்து இறங்கினதும். அவங்க எங்க அம்மாடா. நோய் குணமாகி வீட்டுக்கு வர்றாங்க. சந்தோஷமா வரவேற்க வேண்டாமா? ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்க வீட்டுல தலையெல்லாம் நரைச்ச ஒருத்தர் இருக்கார் இல்லையா? சுந்தரமா? சுந்தரமே தான். ஆமா. அவர்தான் எங்க கிட்ட வந்து பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதையும் நீங்க சொன்னதா சொன்னாரு. நாங்க நம்பி வெடிக்காம இருந்தோம். சரி, போங்க. கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பினான். வெறுத்து விட்டது. சுந்தரம் ஏன் இதுல குறுக்கிடுறாரு? அவன் யாரு? படிப்படியாக நான் அமைக்கிற திட்டங்கள் சுந்தரம் வரை எப்படி போனது? வீட்டுக்குள் வந்து விட்டான். அம்மா ஹாலில் இல்லை. ஷோபா வெளியே வந்தாள். வாங்க, எங்க போயிட்டீங்க? ரூமுக்கு வாங்க. அம்மா ரூமுக்கு. எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். அருகில் வந்தாள். பட்டாசு வெடிக்கலைன்னு வருத்தமா? சுந்தர மாமாவை விட்டு வெடிக்க வேண்டாம்னு சொன்னவ நான் தான் சொல்ல சொன்னேன். ஏன்? அருகில் நெருங்கி சிரித்தாள். சட்டென வேறு திசையில் நடக்கத் தொடங்கினாள். குரு குழப்பமாக நின்றான். தற்செயலாக செய்தாளா, இல்ல எல்லாம் தெரிஞ்சு செய்றாளா? பகுதி 11. அம்மா வீட்டுக்கு வந்து 15 நாட்கள் முடிந்து விட்டன. இந்த 15 நாட்களும் ஷோபா கூடவே தான் இருந்தாள். தன் கைப்படவே சமைத்தாள். அதை ருசி பார்த்து கிட்டே இருந்து தானே பரிமாறினாள். அம்மா ரூமில் ஒரு கலர் டிவியை வைத்தாள். அந்த அறையை மனதுக்கு குளிர்ச்சியூட்டும் வண்ணம் அழகாக அலங்கரித்தாள். குரு அவ்வப்போது வந்தான். அன்பாக பேசினான், போய்விட்டான். கம்பெனி அதிகாரிகள் மூலம் சுந்தரம்தான் வர்த்தகத்தை பெருமளவு கவனித்துக் கொண்டிருந்தார். அன்றைக்கு அதிகாரிகளை அழைத்திருந்தாள் அம்மா. ஹாலில் உட்கார வைத்து விட்டு வந்தாள் ஷோபா. அம்மா, வாங்க. உங்க பிள்ளை வீட்ல இல்லையே? வேண்டாம்,
நீ இருக்கியே, நீ படிச்சவ தானே? ஆமாம்மா, உன்னால எதையும் சாதிக்க முடியும். உன் குணம் அப்படி, வா என்னோட. ஷோபா சிலிர்த்தாள். அதிகாரிகள் வணங்கி அம்மாவின் உடல்நலம் விசாரித்து வாழ்த்து சொன்னார்கள். அப்புறம் போர்ட் மீட்டிங் போடுங்க. என் பிள்ளை ஏற்கனவே டைரக்டர் தான் கம்பெனில. மருமகளை டைரக்டர் ஆக்கணும். சரி மேடம். அப்புறம் எம்டியா செலக்ட் பண்ணணும். அம்மா, நீ சும்மா இரு. அது முடிஞ்சா ஜிஎம், நீங்க வந்து மருமகளுக்கு நிர்வாக பயிற்சியே தரணும். ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? பேசு ஷோபா. ஜிஎம் வந்து எனக்கு நிர்வாக பயிற்சி தரட்டும். ஆனா ஆஃபீஸ்ல இல்ல, இந்த வீட்ல. நான் எம்டி ஆனாலும் சம்பந்தப்பட்ட ஃபைல்களை இந்த வீட்ல வச்சு தான் கவனிப்பேன். ஏன்னா 6 மாசத்துக்கு அம்மா பக்கத்துல நான் இருந்தே ஆகணும். சரி மேடம். அவர்கள் கொஞ்சம் விவாதித்து விட்டு புறப்பட குரு வந்தான். அவர்கள் கேட்டை கடக்கும்போது அவர்கள் வணங்கி விட்டு போனார்கள். உள்ளே நுழைந்தான். என்னம்மா, வீட்ல மீட்டிங் போட்டுட்டியா? ஆமாப்பா, நான் மேனேஜிங் டைரக்டர் பதவியை ராஜினாமா பண்ண போறேன். என்ன மாட்டி விட போறியா? இல்ல, உன்னால ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியாது. உனக்கு அந்த பொறுமையே இல்ல. அதனால ஷோபாவை எம்டி ஆகியாச்சு. குரு தலையில் இடி இறங்கியது. அவனால் நிற்க கூட முடியவில்லை. கதை வேறு திசையில் போகத் தொடங்கிவிட்டது. ஏதாவது செய்யணும். என்னப்பா பேசல? சட்டென சிரித்தான். நீ ஒரு முடிவெடுத்தா அது தப்பா வருமா? ஷோபா யாரு? இந்த வீட்டுக்கு அடுத்த தலைவி. அவதான் எம்டி. முடிவுல தப்பே இல்ல. ஷோபா இவனை பார்த்து சிரித்தாள். குரு அந்த அறையை விட்டு வெளியேறினான். பகுதி 12. சரியா சேவியா? இடத்த நீங்க காட்டுங்க, நான் கச்சிதமா வேலையை முடிக்கிறேன். நீ முதல்ல ஐட்டத்தை காட்டு. அவன் அந்த மூங்கில் குடையை எடுத்து கொண்டு வந்தான். கீழே வைத்தான். மூடியை சரக்கென திறக்க உள்ளே அடங்கி கிடந்த அது விருட்டென துள்ளி எழுந்து படம் எடுத்தது. கருணாகம். குருவுக்கு அதை பார்த்ததும் திக்கென்றது. இத எங்க விடணும்னு சொல்லுங்க, நான் விட்டுறேன். இந்தா முன்பணம், என்னோட வா. குரு வீட்டை நெருங்கி முன்புறம் வராமல் பங்களாவின் பின்பக்கத்தை அடைந்தான். அங்கும் ஒரு சின்ன கேட் இருந்தது. சுலபமாக ஏறி உட்கார்ந்து விடலாம், குதிக்கவும் முடியும். அதோ பாரு, அந்த சிவப்பு ரூடோவியா ஆடுதே, அதுக்கு எதிரில் ஒரு ஜன்னல் இருக்கு. அதுதான் அவங்க ரூம். அதுக்குள்ள இதை கொண்டு வந்து விடணும். எப்ப விடுவ? எப்ப வேணும்? யோசித்தான். பெரும்பாலான நேரம் ஷோபா அந்த அறையில தான் நடமாடிக்கிட்டு இருப்பா. காலை அதிகால வேளையில வரமாட்டா. வர விடாமலே அவளை சம்போகத்துல வீழ்த்திட்டா இங்க கதை முடிஞ்சிடும். சரி, காலையில 5 மணிக்கே வந்துடு. எங்க அம்மாவுக்கு விடியவே வேண்டாம். அவன் போய்விட்டான். குருவுக்கு டென்ஷனாக இருந்தது. ஆனாலும் நடக்கத்தானே வேணும். அன்று இரவு ஷோபா 10 மணிக்கு படுக்கைக்கு வந்தாள். பாலை அவனிடம் தந்தாள். ஷோபா, அம்மா நல்லபடியா வீடு திரும்பிட்டாங்க. ஒரு பூஜை மாதிரி வச்சிடலாமா? நமக்கு மன திருப்தி. என்ன, இவனா பூஜை பத்தி பேசுறான்னு தோணுதா? நான் மாறிட்டேன் இல்லையா? அவள் சிரித்தாள். நிச்சயமா பூஜை பண்றோம். நாளைக்கே சுந்தர மாமா கிட்ட சொல்லிடுறேன். சரி ஷோபா. அவளை அணைத்தபடி குரு மெல்ல மெல்ல உறங்கத் தொடங்கினான். காலை அவன் கண் விழிக்கும் போது மணி 6. தூக்கி வாரி போட்டது. எழுந்தான். பக்கத்தில் பார்த்தால் ஷோபாவை காணவில்லை. காரியம் கெட்டுவிட்டதா? அவசரமாக எழுந்தான். 5 மணிக்கு சொன்னபடி அவன் வந்து ஐட்டத்தை விட்டானா? அப்படின்னா இந்த நேரம் அம்மா உயிர் பிரிஞ்சிருக்கும். கீழே வந்தான். பதட்டமாக அம்மாவின் அறைக்குள் நுழைந்தான். அம்மா கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள். பக்கத்தில் ஷோபா ஹார்லிக்ஸை ஆற்றி அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டிருந்தாள். வா குரு, ஏன் பதட்டமா ஓடி வர்ற? நான் ஒரு கெட்ட கனவு கண்டேம்மா. நான் செத்து போறதாவா? ஷோபா சட்டென அம்மா வாயை மூடினாள். இருக்கட்டுமா, தம்பி மனசுல சதா அதே நினைப்புதான். குரு திடுக்கிட்டான். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது மரண படுக்கையில கிடந்தனா மீண்டு வந்ததை இப்ப கூட உன்னால ஜீரணிக்க முடியல. ஆமாம்மா, இது மாதிரி கனவுகள் கண்டா ஆயுசு மேலும் மேலும் கூடும்னு சொல்லுவாங்க. நான் குளிச்சுட்டு வெளியே போகணும். குரு வந்தான் வெளியே. பல் தேய்த்து விட்டு குளித்தான். புறப்பட தயாரானான். ஷோபா உள்ளே நுழைந்தாள். கையில் காம்ப்ளான் இருந்தது. இந்தாங்க. என்ன இத்தனை சீக்கிரமா? வேலை இருக்கு. எங்க இருக்கு அந்த பாம்பாட்டி வீடு? தூக்கி வாரி போட முகம் வெளிரி விட்டது குருவுக்கு. நீ நீ என்ன சொல்ற? சிரித்தாள் ஷோபா. எதுக்கு பாசாங்கு? அம்மாவை கொல்ல கருணாகத்தை விட சொன்னீங்க. அவன் இந்த வீட்டு பக்கமே வரல. சுந்தர மாமாவை அனுப்பி வேண்டிய காசு பணத்தை தந்துட சொல்லியிருக்க. அவன் பேசவில்லை. நெருங்கி வந்தாள் ஷோபா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஷோபா, நான் உன் புருஷன். அந்த மரியாதை குறைய வேண்டாம். புருஷனா? வெக்கமா இல்ல உனக்கு? சுமந்து பெத்த தாய் பிழைச்சு வீடு வந்திருக்கா. அவளை கொல்ல சதியா? என்ன லாபம் உனக்கு? நீ நினைக்கிற சொத்துக்கள் உன் கைக்கு கிடைக்கும்னா நீ யாரைத்தான் கொல்ல மாட்ட? பெத்த தாயை தீத்துக்கிட்ட எந்த பிள்ளையும் மனசு துணிஞ்சதே இல்ல. அரசியல் அது நடக்கலாம். பதவி ஆசையில செய்யலாம். ஆனா குடும்பங்கள்ல நடக்கலாமா? நீ கெட்டு சீரழியாம ஒழுங்கா இருந்தா இந்த பிரச்சனைகளே இல்ல. சந்தோஷமா அவனோட சொத்துக்களை நீயே அனுபவிக்கலாம். அவன் அவளையே பார்த்தான். லுக், வருஷக்கணக்கான பத்தியம் இருந்து உடம்பையும் உயிரையும் பராமரிக்கிறத விட 4 நாள் வயிறு முட்டை சாப்பிட்டு சாகலாம். மனுஷனுக்கு திருப்தி தான் முக்கியம்.
நீ தந்ததை விட 4 மடங்கு பணம் தந்து அதே பாம்பாட்டியை விட்டு உனக்கு எதிரா பேச வைக்க முடியும். உங்க அம்மா எதிரில பாக்குறியா? சிரித்தாள் ஷோபா. ஏன் சிரிக்கிற? எனக்கு இந்த வாழ்க்கை காசு வரும்னு நினைச்சு நான் வரல. நீ தர்ற சம்பளமும் மொத்த பணமும் போதும்னு கூலிக்கு மாரடிச்சிட்டு நான் போயிடலாம். உன் தாலியை கையில பிடிச்சிக்கிட்டு சென்டிமெண்ட் பேச போறதில்லனா. அப்புறம் அந்த மகராசி பிழைச்சா தாய்மைக்கே ஒரு பெருமைன்னு நான் நம்பினேன். அவளோட பிள்ளை நீ. எப்படி உனக்கு மனசு வந்தது? இதை பாருடி, நான் நினைச்சா அதை நடத்துவேன். சவாலா? ஏன் எதிர் சவால் விட போறியா? நான் தயார். விட போறதில்ல, ஆனா செயல்ல காட்ட போறேன். நீ நடிக்கிற மாதிரி உங்க அம்மா எதிரில் நானும் நடிக்கத்தான் போறேன். ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த புண்ணியவதி மேல யாரும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. அப்படியா? என்னை கொன்னுட்டு தான் அவங்கள நெருங்க முடியும். அந்த யமன் கூட. பாக்குறியா? அவன் சிரித்தான். மை டியர் ஷோபா, எங்க அம்மாவே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கிற. அந்த நாள் அதிக தூரத்துல இல்ல. வெளியேறி விட்டான் அறையை விட்டு. அதன் பிறகும் மேலும் 3 வாரங்கள் ஓடின. குரு நடமாடிக் கொண்டிருந்தவன் வழக்கம் போல தினசரி அம்மாவிடம் வந்து கொஞ்சம் நடித்து விட்டு போவான். போர்ட் மீட்டிங் போடப்பட்டது. நிர்வாக இயக்குனராக ஷோபா தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அம்மாவையும் மெல்ல அழைத்து வந்திருந்தாள். குரு வரவில்லை. அதை பற்றி யாரும் கேட்கவும் இல்லை. முதல் 4 5 நாட்கள் ஷோபா எதுவுமே பிடிபடவில்லை. அதன் பிறகு தன் புத்திசாலித்தனத்தால் புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டாள். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு வேலை செய்தாள். ஃபைல்கள் மலை போல குவிந்து கிடந்தன. முன்பு ஷோபா வந்த பிறகு அவைகள் குறைந்தன. வீட்டு வேலைகளும் சரியாக இருந்தது. அன்று இரவு ஷோபா படுக்கும்போது ஏராளமான களைப்பு. உறக்கம் வரவில்லை. தலை சுற்றுவதைப் போல இருந்தது. எழுந்து உட்கார்ந்தாள். குரு உறங்கிக் கொண்டிருந்தான். உடம்பு முழுக்க ஒரு தவிப்பு இருந்தது. பின்னிரவில் உறங்கிப் போனாள். காலை தாமதமாக எழுந்தாள். வாரி சுருட்டி கொண்டு கீழே வந்தாள். சாரிம்மா, நான் காஃபி கொண்டு வர்றேன். தூங்கி போயிட்டேன். தப்பில்ல, நீ ஏன் பறக்கிற? மெதுவா வரட்டும். காஃபியை அம்மா கையில் தர அந்த வாசனை பிடிக்காமல் குபுக்கென வாந்தி புறப்பட்டது. ஓடிப்போய் வாந்தி எடுக்கத் தொடங்கினாள். அம்மாடி, என்னாச்சு? அம்மா பதறிவிட்டாள். குரு உள்ளே நுழைந்தான். வாடா குரு, சீக்கிரம் டாக்டரை கூப்பிடு. ஏம்மா? விவரத்தை அம்மா சொல்ல 15 நிமிடங்களில் டாக்டர் வந்து விட்டார். பரிசோதித்தார். கங்கராஸ் குரு, நீங்க அப்பாவாக போறீங்க. குருவின் முகம் இருண்டது. அம்மா ஷோபாவை அணைத்து முத்தமிட்டாள். ஆனந்த கண்ணீர் நெற்றியை நினைத்தது. பகுதி 13. நான் ஆசைப்பட்டது பழிச்சாச்சு. எனக்கு பேரப்பிள்ளை வந்தாச்சு. அம்மா உணர்ச்சி வசப்பட்டிருந்தாள். ஷோபா அருகில் வந்தாள். அம்மா, நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. உஷ், சும்மாரு. எனக்கு எதுவும் வராது. பேரப்பிள்ளை வரப்போதுங்கிற தெம்புல நான் கல்லாட்டம் இருப்பேன். என் பேரப்பிள்ளைக்கு நான் தானே எல்லாம் செய்யணும். என்ன ஷோபா? சரிம்மா. குரு, சிரியேண்டா. கவலையா இருக்குமா? என்னடா கவலை? நாங்கெல்லாம் சுமந்து பெத்துக்கலையா? நான் அதை சொல்லல. இனி ஷோபா ரொம்ப வேலை செய்ய முடியாது இல்லையா? அது எதுக்கு செய்யணும்? ஆளை போடுறது அவ பூவாட்டம் இருக்கட்டும். ஆனா அவ அளவுக்கு உன்னை யாராலையும் பார்த்துக்க முடியும்? அதான் என்னோட கவலை. ஷோபா அருகில் வந்தாள். யாரை விட போறாங்க? அம்மாவுக்கு செய்யறதால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி குரு, சாயங்காலம் டாக்டர் கிட்ட போய் எல்லாம் விவரமா கேட்டுட்டு வா. அவளை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இப்படி வா ஷோபா. என்னம்மா, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எதுவும் வேண்டாம். குரு, சூடான சமோசாவும் தக்காளி சாஸும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆள் அனுப்பி அதை வாங்கிட்டு வா. சரிம்மா. எனக்கு தொண்டை சரியில்லை, சளியும் இருக்கு. விக்ஸ் மாத்திரைகள் வாங்கிட்டு வா. சரிம்மா. வெளியே வந்தான் குரு. அவனே காரை எடுத்துக்கொண்டான். நேராக சாகர் வீட்டுக்கு வந்தான். விவரங்கள் சகலமும் சாகரிடம் சொல்லப்பட்டன. சாகர் மௌனமாக இருந்தான். என்ன பேசல? சாகர் எழுந்து நடக்கத் தொடங்கினான். நின்றான். குரு, உங்க அம்மாவுக்கு இன்னைக்கு நீ தரப்போற விக்ஸ் விக்ஸ் மிட்டாயில விஷம் தடவணும். முடியுமா? மெடிக்கல் ஷாப்ல ஒரு மருந்து இருக்கு. அதை வாங்கி இதுல தடவுனா உங்க அம்மா நாளைக்கு சிதையில. நீ இரு, நானே வாங்கிட்டு வர சொல்றேன். சற்று நேரத்தில் விக்ஸ் மிட்டாய்கள் வரவழைக்கப்பட்டன. அதில் மருந்து தடவப்பட்டு சற்றே காய போடப்பட்டது. மொத்தம் 6 மிட்டாய்கள் தயாராகிவிட்டது. சரி சாகர், நான் புறப்படுறேன். உங்க அம்மா மூச்சு அடங்கினதும் எனக்கு ஃபோன் பண்ணு. நிச்சயமா. டென்ஷனுடன் குரு வீட்டுக்குள் நுழைந்தான். அம்மா அறையில் வழக்கம் போல ஷோபா இருந்தாள். வாங்கிட்டு வந்துட்டேமா விக்ஸ். மறப்பேனா? இந்தா. அம்மா அதை வாங்கிக் கொண்டாள். குருவுக்கு வியர்த்தது. சமோசாவை நீ சாப்பிடு ஷோபா. உங்களுக்கும் தரட்டுமாமா? எனக்கு வேண்டாம். ஷோபா அதை சாப்பிடத் தொடங்கினாள். அம்மா விக்ஸ் மாத்திரையை எடுத்து மறுபுறம் வைத்தாள். ஏம்மா, போட்டுக்கலையா? கொஞ்சம் வெந்நீர் வேணும். குடிச்சிட்டு இதை வாயில அடக்கிக்கிட்டா சாறு இறங்கும். அவனே போய் வெந்நீர் கொண்டு வந்தான். அம்மா குடித்தாள். தம்பி, அயல்நாட்டுக்கு போனா நம்ம கம்பெனியை பிரமாதமா முன்னணியில கொண்டு வந்து நிறுத்தலாம்னு ஷோபா அபிப்பிராயப்படுறாப்பா. தொழில்நுட்பம் கத்துக்கணும் இல்லையா? நீ போயிட்டு வர்றியா? சரிம்மா. குருவுக்கு எதுவும் மனசில் ஒட்டவில்லை. உனக்கு சம்மதமா? நீ எது சொன்னாலும் சம்மதம்தான். ஷோபா, நீ நம்ம பர்சனல் ஆபீசர் கிட்ட பேசி ஏற்பாடுகளை பண்ணு. ஆகட்டுமா? ஷோபா கை கழுவி விட்டு வந்தாள். அம்மா விக்ஸ் மாத்திரையை இப்பொழுது கையில் எடுத்தாள். கொடுங்க,
உனக்கு வேணுமா? தொண்டை சரியில்லை, குளிர்காலம் வேறயா, கஷ்டம் கஷ்டம் கொடுக்குது ரொம்ப. இந்தா 2 மாத்திரைகளை அம்மா தர ஷோபா நொடிக்கும் குறைவான நேரத்தில் அதை வாங்கி வாய்க்குள் போட்டு கொண்டு விட்டாள். குரு பதறிவிட்டான். காரியம் கெட்டுவிட்டதே. நான் அம்மாவுக்காக விரிச்ச வலையில இவ எப்படி வந்து விழுந்தா? எப்படி இவளை நான் தடுக்கிறது? சாகட்டும்னு விட்டுடலாமா? இவ சாவு பல புதிய பிரச்சனைகளை எல்லாம் உண்டாக்க போகுது. அவன் பீதியுடன் பார்க்க ஷோபா எழுந்தாள். அடுத்த நிமிடமே தடால் என விழுந்தாள். என்னடி ஷோபா? அம்மா பதற விழுந்தவள் அப்படியே கட்டை போல கிடந்தாள். அசையவே இல்லை. நீ டாக்டரை கூட்டிட்டு வாடா குரு. அம்மா அவசரப்படுத்த டாக்டர் வந்து சேர்ந்தார். 10 நிமிடங்களில் பார்த்தார். உடனே அட்மிட் பண்ணணும். பல்ஸ் இறங்கிட்டே வருது. சீக்கிரம். டாக்டர், அவளுக்கு ஆபத்தா? இப்ப எதுவும் சொல்ல முடியாதுமா. சீக்கிரம் வாங்க மிஸ்டர் குரு. காரில் அவளை போட்டுக்கொண்டு குரு வேகம் பிடித்தான். அவனிடம் குழப்பமான ஒரு மனநிலை இருந்தது. பகுதி 14. டாக்டர் வெளியே வந்தார். என் ரூமுக்கு வாங்க. சுந்தரமும் குருவும் டாக்டருடன் போனார்கள். உயிருக்கு ஆபத்தா டாக்டர்? இல்ல, பிழைச்சிட்டாங்க. ஆனா என்ன டாக்டர்? பதறுவதைப் போல நடித்தான் குரு. அவங்க கற்பம் கலைஞ்சு போச்சு. குரு கண்களை மூடிக்கொண்டான். நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தான். உள்ளுக்குள் இலையாக ஒரு சந்தோஷ கீற்று ஓடியது. குழந்தை உண்டானது முதலே அவனிடம் சன்னமாக ஒரு அதிர்வு இருந்தது. வாரிசு வந்துடுச்சுன்னா உயிரோட அம்சங்கள் படிப்படியா நிறைவேறத் தொடங்கிடும். அம்மாவுக்கு வச்ச குறி கருவை கலைச்சிடுச்சு. அதுவும் நல்லதுக்குத்தான். ஏன் மயக்கம் போட்டு விழுந்தா ஷோபா? அவங்க சாப்பிட்ட அந்த விக்ஸ் மாத்திரையில விஷம் கலந்திருக்கு. கடவுள் கிருபையால பிழைச்சாங்க. இல்லைனா ஒண்ணு அது அவங்க உயிரை வாங்கியிருக்கும். இல்லைனா கை கால்களோட இயக்கத்தை நிறுத்தி இருக்கும். சுந்தரம் அதிர்ந்து போனார். 4-5 நாள் இருக்கட்டும் இங்க, அப்புறமா கூட்டிட்டு போங்க. சரி டாக்டர். இருவரும் வெளியே வந்தார்கள். நீ இங்கேயே இரு குரு. நான் வீட்டுக்கு போய் தகவல் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். பக்குவமா சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். சுந்தரம் வீட்டுக்குள் நுழையும் போது அம்மா தவித்துக் கொண்டிருந்தாள். என்ன சுந்தரம்? பரவாயில்லம்மா, ஷோபா பழிச்சிட்டாங்க. ஆனா என்னாச்சு சுந்தரம்? கற்பம் கலைஞ்சு போச்சுமா. அம்மாவின் பார்வையில் பலத்த அதிர்ச்சி இருந்தது. அப்படியே உட்கார்ந்து விட்டாள். சுந்தரம் அருகில் வந்தார். அமர்ந்தார். அம்மா, நீங்க உங்களை தேத்திக்கணும். நியாயமா அந்த பொண்ணுக்கு கூட நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். அம்மாவுக்கு கண்ணீர் வழிந்தது. அந்த விக்ஸ் மாத்திரையில விஷம் கலந்திருக்கான். உயிரை பறிக்க வேண்டிய அந்த மாத்திரை கருவை கலைச்சதோட விட்டுடுது. அதுவும் ஒரு உயிர் பறிப்பு தானே சுந்தரம். அவர் பேசவில்லை. சுந்தரம், நான் சாப்பிட வேண்டிய விக்ஸ் மாத்திரை அது. சோபா அவசரமா வாங்கி சாப்பிட்டுட்டா. என்னது? ஆமா, அவளுக்கு அந்த நேரத்துல அது அவசியமே இல்லை சுந்தரம். அப்படின்னா அதுல விஷம் கலந்திருக்குன்னு சோபாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? உங்க உயிருக்கு வந்த ஆபத்தை தடுத்து அவ வாங்கிக்கிட்டா. அம்மா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சுந்தரம், நீ என்ன சொல்ற? அதுதாம்மா உண்மை. விக்ஸ் மாத்திரையை வாங்கிட்டு வந்தவன் என் பிள்ளை. அதனால அவனே என்ன கொல்லுவானா? சுந்தரம் பேசவில்லை. என் பிள்ளையோட கடந்த காலம் மோசம்தான். அவ செய்யாத அயோக்கியத்தனம் பாக்கி இல்ல. ஆனா நான் உயிர் பிழைச்சு வந்தப்போ அவன் திருந்திட்டான். என்கிட்ட அனுசரணையா இருக்கான். அவன் வாங்கிட்டு வந்த மருந்துல எப்படி விஷம்? அம்மா, நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமா? பேசு சுந்தரம். உங்க பிள்ளை இப்பவும் நடிக்கிறாமா. இது அவனோட நிஜமான முகம் இல்லம்மா. சொத்துக்காக அதை பறிக்கணும்னு தொடர்ந்து அவன் திட்டங்கள் தீட்டுறான். உங்களை கொல்ல நடந்த 2வது முயற்சி இது. அப்படின்னா முதல் முயற்சி ஒரு பாம்பாட்டியை பிடிச்சு கருணாகத்தை பெட்ரூம்ல விட ஏற்பாடு பண்ணனான். கடைசி நொடியில அந்த பாம்பாட்டியை நான் பிடிச்சு வரவிடாம தடுத்தேன். 2 மடங்கு பணம் கொடுத்தேன். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? நம்ம மருமக ஷோபா சொல்லித்தா. ஷோபா? ஷோபாவா? ஆமா. உங்களை பாதுகாக்க அந்த பொண்ணு எத்தனை கஷ்டப்படுது தெரியுமா? அதான் உங்க உயிருக்கு வந்த ஆபத்தை அது தன்னோட பக்கமா திருப்பி இருக்கு. பெத்த பிள்ளை இப்படி இருப்பானா? இருக்கேம்மா. இருக்கானேம்மா. சினிமால இது மாதிரி ஒரு காட்சி வந்தா அவனை வளர்ப்பு பிள்ளைன்னு மாத்தி மாத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் சும்மா. நான் அவனை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன் சுந்தரம். அதனால என்ன? அவன் பச்சை சுயநலவாதிமா. உங்களையும் அவன் மதிக்கல. அவனை நம்பி வந்த இந்த ஷோபாவையும் நல்லபடியா அவன் வாழ வைக்க போறதில்ல. ஷோபா கூட ஆஸ்பத்திரியில இப்ப யார் இருக்குது? உங்க புள்ளதான். வேண்டாம், அவனால அவளுக்கு ஆபத்து வரப்போகுது. நீங்க போய் அவனை அனுப்புங்க. இல்லம்மா, உங்களை எந்த காரணத்தை கொண்டு தனியா விடக்கூடாதுன்னு ஷோபா உத்தரவு. அம்மா, சொத்துக்களை நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் எப்படி வேணும்னாலும் மாத்தி எழுதலாம். உங்க உயிர் போன பின்னாலதான் உயிர் செல்லுபடியாகும். ஷோபாவுக்கு ஆபத்தை உண்டாக்கி என்ன லாபம் சொல்லுங்க? உங்க பிள்ளை குறி வைக்கிறது உங்களுக்கு தான். அம்மா அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள். அவுரங்கசீப் காலத்து அரசியல் தொடருது. குடும்ப வாழ்க்கையில கூட. இப்ப என்ன செய்யலாம் சுந்தரம்? அம்மா, நம்மளை தீண்ட வர்றது பாம்பா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, விட்டு வைக்கிறது அவ்வளவு சரியில்லை. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்றது நமக்காக தான் முதல்ல. ஒரு அயோக்கியனுக்காக தியாகம் செய்யற அம்மாவை கூட யாரும் பாராட்டுறதில்ல. அது மட்டும் இல்ல, எதையும் எதிர்பார்க்காம யாரோ ஒரு பொண்ணு உங்க உயிரை காப்பாத்த துடிக்கிறது உசத்தி இல்லையா? அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க?
அம்மா பேசவில்லை. இது அம்மா பிள்ளை விவகாரமா மட்டும் இருந்தா தலையிடுற உரிமை எனக்கு இல்லைன்னு நான் ஒதுங்கி போயிருவேன். ஒரு பொண்ணும் இருக்கா. அப்புறம் உங்க இஷ்டம். அம்மா யோசிக்க தொடங்கிவிட்டாள். பகுதி 15. குரு வீட்டுக்குள் நுழைந்தான். அம்மாவுடன் அட்வொகேட் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். குருவின் புருவம் உயர்ந்தது. எதற்காக திரும்பவும் வக்கீல்? ஏன்? நேத்து மாலைதான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ஷோபா வீட்டுக்கு வந்திருந்தாள். அவளை கொண்டு வந்து விட்ட பின் குரு வெளியே போய்விட்டான். இரவு 9க்கு குரு திரும்ப ஷோபா இருந்த அறையில் அம்மா இருந்தாள். குருவை பார்த்ததும் எழுந்து போய்விட்டாள். ஷோபா உறக்கத்தில் இருந்தாள். குரு அவளை தொந்தரவு செய்யவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? வித்யாசாகரை பார்க்கத்தான் போயிருந்தார் குரு. நினைச்சது நடக்கல சாகர். நினைக்காதது நடக்க போகுது பாரு. புரியல. இனிமே திட்டம் போட்டுட்டு இருக்காத. எடுபடாது. உங்க அம்மா பெரிய அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிற ஷோபா ஒரு தொழில்முறை விபச்சாரின்னு எடுத்து சொல்லு. அந்த அதிர்ச்சியில உங்க அம்மா சாகணும். சாவுக்கு காரணம் யாரு? சரி, ரிசல்ட் சொல்ற. இப்ப நீ புறப்படு. குரு வீட்டுக்கு வந்து விட்டான். இதோ அட்வொகேட். எதற்காக? ஹாலுக்கு வந்தான். நான் வர்றேம்மா. நாளைக்கு காலையில வந்துருங்க. டிக்ளேர் பண்ணிடலாம். ரெண்டும் ரெடி ஆகட்டும். சரிம்மா. அவர் போனதும் எதுக்குமா அட்வொகேட்? நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அம்மா. நாளைக்கு தெரியும். உள்ளே போய்விட்டாள். குரு ஒன்றும் புரியாமல் தன் அறைக்கு வந்தான். ஷோபா தொடர்ந்து உறக்கத்தில் இருந்தாள். குரு கட்டிலில் சரிந்தான். விடிய விடிய விழித்திருந்தான். பகுதி 16. காலையில் அட்வொகேட் வந்துவிட்டார். அம்மா, எல்லாம் தயார். படிங்க. வக்கீல் படிக்க ஆரம்பித்தார். சொத்துக்களின் விவரங்கள் சகலத்தையும் சொல்லி, மேற்படி சொத்துக்கள் அத்தனையும் என் மருமகள் ஷோபாவுக்கே சொந்தம். நாளை அவளுக்கு என்று வாரிசுகள் ஏற்படக்கூடுமானால் அவள் விரும்பி கொடுத்தால் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது அக்கிரமம். நான் உன் பிள்ளை. இந்த சொத்துக்கள் என்னதான் சேரணும்? நீயாடா பிள்ளை? கருணாகத்தை விட்டு கொல்ல நினைச்சப்போ கண்ணுக்கு தெரியலையா இந்த அம்மா? விக்ஸ் மாத்திரையில விஷம் தடவி கொண்டு வந்தப்போ எங்க போச்சு பந்தோ? இந்த ஷோபா மட்டும் இல்லைனா நான் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்திருப்பேன். பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். அதுக்காக பெத்த தாயை கொள்ற அளவு ஒரு பிள்ளை கீழே இறங்கினா 10வது பந்தமாவது பாசமாவது. உன்னை ஏமாத்துறது நான் மட்டும்தானா? வேற யாரு? இதோ நீ சொத்துக்களை எழுதி வச்சிருக்கியே, உன்னோட இந்த அருமை மருமகளோட ஆரம்பகால வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? நிறுத்திவிட்டு அத்தனை முகங்களையும் பார்த்தான் குரு. அவ ஒரு வேசி. பல ஆண்கள் கிட்ட தன்னோட உடம்ப வித்து காசு பண்ணினவ. உன்னோட பூஜை ரூம்ல விளக்கேத்துன பொண்ணு ஒரு விபச்சாரி. புனிதமான உன்னோட குடும்ப பாரம்பரியம் இவளால எப்படி நாரி போச்சு பாத்தியா? வெளியில உன்னால இனி தலை காட்ட முடியுமா? மாசம் இவளுக்கு நான் தர்றதா ஒத்துக்கிட்ட 10,000 சம்பளம். அது தவிர 5 லட்சம் மொத்த பணம். இப்ப புடவைய அவுக்க சொல்லு. இவ தயாரா இருப்பா. என்ன சொல்ற? அம்மா பேசவில்லை. ஏன் நாக்கு எலும்பல? பேச்சு அடைச்சு போச்சா? இப்ப பதில் சொல்லு. ஷோபா அருகில் வந்தாள். அம்மா. அவளையே பார்த்தாள். குருவிடம் வந்தாள். இத பாருடா. ஒரு வேசிக்கு குடும்ப பொண்ணு ஆகிற தகுதி இருக்கு. ஆனா ஒரு குடும்ப பொண்ணுதான் வேசி ஆகக்கூடாது. என் மருமக சுத்தந்தான். உடம்பால அவ செஞ்ச பாவங்களை எல்லாம் ஒரு தாய் உயிரை காப்பாத்தி தன்னோட செயலால கழுவிட்டா. உன்னோட பணத்துக்கும் சொத்துக்களுக்கும் அவன் ஆசைப்படல. பெத்த தாய பணத்துக்காக கொள்ள நினைச்ச நீ 1000 வேசிகளுக்கு சமம். போடா வெளிய. அம்மா, சொல்லாத அந்த வார்த்தைய. உன் வாய் வெந்து போகும். ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? என் மருமக உன்னை விவாகரத்து பண்ண போறா. இது ஏன் விருப்பம். அதையும் வாங்கிட்டு போ. குரு இருண்டு போனான். அவன் வாசலை நோக்கி நடக்க உள்ளே நுழைந்தது வித்யாசாகர். சாகர், நீயா? சரியான நேரத்தில் தான் நீ வந்த. என்னை காப்பாத்துடா. சாரி மை டியர் குரு. நான் போலீஸை கூட்டிட்டு வர்றேன் உன்னை கைது செய்ய. சாகர், நீ நீ ஷோபாவுக்கு நம்ம திட்டங்களை உடனுக்குடன் தெரிவிச்சு அம்மாவை காப்பாத்தினதே நான் தான். விக்ஸ் மாத்திரையை முழுங்கி ஷோபா மரணத்தை தொட்டுட்டு வந்தது அவன் நடத்தின அக்னி பிரவேசம். தீ குளிச்சு வந்ததால அத்தனை அழுக்குகளையும் சாம்பலாக்கிட்டு வந்துட்டா. ஷோபா இப்ப சொக்க தங்கம். கொலை செய்ய, அதுவும் பெத்த தாயை கொலை செய்ய நினைச்ச உனக்கு மாமியார் வீட்டுல விருந்து ரெடியா இருக்கு. போலீஸ் அதிகாரி உள்ளே நுழைந்தார். கூடவே பாம்பாட்டி, மெடிக்கல் ஷாப் ஓனர் எல்லோரும் இருந்தார்கள். குரு வெளியேற ஷோபா ஓடி வந்து அம்மாவின் மடியில் சரிய, உனக்கு நான் இருக்கேன்டா தங்கம். என்னைக்கும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஷோபாவை அணைத்து கொண்டு அம்மாவும் அழத் தொடங்கினாள். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.